ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்க இருப்பது பிஸ்மியின் பயணம். இதில் கலந்து கொள்பவர்கள் சிங்கப்பூர் பிஸ்மி வானொலியின் தலைவரும் தலைமை நிர்வாகியுமான ஹாஜி சீனி ஜாஃபர் கனி மற்றும் அவர்களுடன் சேர்ந்து ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் கணக்காய்வாளர் ஹாஜி MA காதர் அவர்களும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, உலக முஸ்லிம்களே, பிஸ்மி வானொலியை உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பிஸ்மி வானொலியின் சார்பாக தியாக திருநாளாகிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இதயத்திலிருந்து உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்தி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு நாம் இங்கே பிஸ்மி வானொலி வாயிலாக ஒன்று கூடி இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த தியாக திருநாளில் இந்த வானொலியின் வாயிலாக வந்து அடைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தியாக திருநாள் அன்று இந்த நிகழ்வு நம்மிடையே நம் செவிகளுக்கு விருந்தாக வந்து கொண்டிருப்பதில் ஒரு பெரிய பொருள் இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த வானொலி நடத்துவது ஒரு சாதாரண பணி அல்ல என்பது நம்மில் பலருக்கு தெரியும். தன் தொழிலை, குடும்ப வேலைகளை, தனக்காக ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களை, இன்னும் பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஒரு பக்கம் தியாகம் செய்துவிட்டு இஸ்லாத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் உலக மானிடர்களுக்காகவும் சமய நல்லிணக்கத்திற்காகவும் உலக ஒற்றுமைக்காகவும் நற்செய்திகளை இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சமயத்தினருக்கும் நம் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல எண்ணத்தோடு ஒரு தியாக உணர்வோடு கடந்த 7 ஆண்டுகளாக பிஸ்மி வானொலி ஒரு அரும் பெரும் சேவையை ஆற்றி வருகிறது. அதற்கு மிகப்பெரிய அளவிலே தியாகத்தை செய்து அதனுடைய நிறுவனர் பல தளங்களில் பணியாற்றி வருகின்ற அன்பு சகோதரர் அருமை நண்பர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள், பலரும் அவரை அறிவார்கள். பொருளியல் நிபுணராக, தொழில் அதிபராக, சமூக சேவகராக, விரிவுரையாளராக, பிஸ்மி வானொலியின் வாயிலாக ஒரு ஊடக உறவாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற சீனி ஜாஃபர் கனி அவர்களோடு இந்த பொன்னான தியாக திருநாளிலே நாம் ஒரு நேர்காணலை இப்போது அவரோடு நடத்தவிருக்கிறோம். நாம் இப்போது கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாம் பிஸ்மி வானொலி நேயர்கள் உலகின் பல நாடுகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து அவர்கள் அனுப்பிய கேள்விகளை நேயர்களின் சார்பாக கேட்டு மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறோம். வாருங்கள், ஒரு அற்புதமான நிகழ்வில் நாம் அனைவரும் இணைந்து சற்று நேரம் பயணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாஃபர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். உங்களை இந்த ஒரு அற்புதமான ஒரு தியாக திருநாள்ல, அந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு இந்த பேட்டி காண்றதுல ரொம்ப மட்டற்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி சகோதரர் ஜாஃபர் அவர்களே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனது உடன்புறவா அண்ணன் என்று சொல்ற அளவுக்கு நீங்க ஆரம்ப காலம் முதலே ரொம்ப அன்புடனும் நம்மளுக்குள்ள அந்த பிரியம் முகபத்துங்கிறதே ஒரு அளவு கடந்த விஷயமா தான் பாக்குறேன். ஒரு நல்ல ஒரு வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆங்கிலத்துல, அது உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து அந்த கனெக்ட் இருந்துன்றது அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் நீங்கள் இந்த நேர்காணலை எடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நம்ம நட்புல இதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில அருமையான நண்பர்கள்ல நீங்களும் ஒருத்தர். நான் பல தடவை நினைச்சிருக்கிறேன், எப்படி உங்களுக்கு இந்த சீனிங்கிற பேர் இயற்கையா வந்துச்சு, நீங்கள் இனிமையாக பழகுவதால் அந்த சீனி என்ற பெயர் வந்ததா என்று கூட. அது அப்படி இருக்காது. அது சீனி என்பது உங்களுடைய குடும்ப பெயராகத்தான் இருக்கும். இருந்தாலும் நான் பலமுறை நினைத்து வியந்திருக்கிறேன், எவ்வளவு பொருத்தமாக அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு பெயரை, சீனி என்று அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு இனிப்பு சார்ந்த ஒரு பெயரை இயல்பாகவே உங்களுக்கு அது அமைந்திருக்கிறதே என்பதை நினைத்து நான் பலமுறை வியந்திருக்கிறேன் ஜாஃபர். தகப்பனாருடைய பெயரா இது? பாட்டனார் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரு. அவங்க சீனி கனிங்கிறது அவங்க பேரு. எனக்கு சீனி ஜாஃபர் கனின் அப்படின்னு வந்துருச்சு. ஃபாதர் பேரு பாதுஷா கனி. அதனால கலந்து. முக்கியமா சீனின்னு பேர் வைக்கிறவங்க எல்லாருமே ராமநாதபுரம் சைட்ல உள்ளவங்க தான் அந்த சீனின்னு பேர் வைப்பாங்க. காரணம் என்னன்னா,
அங்க மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு. ராம்நாட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு. சரி. அங்க வந்து சீனி அப்பான்னு ஒரு மகான் அடங்கியிருக்காங்க. ஓஹோ. அவங்க பல கிராமத்துகள் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக தீன் பணி ஆற்றிருக்காங்க. சரி சரி அவங்க மேல உள்ள முகப்பத்துல நிறைய பேர் வந்து சீனி அப்பா அப்படின்னு அவங்க இதுல சீனிங்கிறத சேர்த்து வைப்பாங்க. முக்கியமா ராம்நாத் சைடுல உள்ள பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி அதை பழக்கமா வச்சிருக்காங்க. நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஓஹோ. சரி சரி சரி. இப்ப கனின்னு சொன்னீங்க. இப்ப கனிங்கிறது வந்து தமிழ் எழுதுனீங்கன்னா கனின்னு எழுதுவாங்க. கனி என்பதும் இனிப்பு, சீனி என்பதும் இனிப்பு. அதாவது அல்ஹம்துலில்லாஹ். முன்னாலேயும் உங்களுக்கு இனிப்பு இருக்கு, பின்னாலேயும் இனிப்பு இருக்கு. வாழ்க. ஒரு இனிய ஒரு நிகழ்வாக நம்ம இதை கொண்டு போவோம். நானும் யோசனை பண்ணல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசனை பண்றேன். இது எப்படின்னா அது உங்களோட அன்போட வெளிப்பாடாதான் பாக்குறேன் நான் அது. என்ன இந்த மாதிரி நிறைய நல்ல நண்பர்களை, அன்புள்ள நண்பர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதுல முக்கியமா வந்து உங்களுக்கு உங்களை மாதிரி நண்பர்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான விஷயம். ரொம்ப நல்லா நன்றிண்ணா. பெரியவர், நல்லா பெரியவர். முதலாவதாக நம்முடைய விஸ்மி வானொலி அஹ், பல நாடுகளிலிருந்து நம்முடைய நேயர்கள் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக நம்ம வானொலியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதல் கேள்வியாக உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புவது, ஸ்ரீலங்காவிலிருந்து நேயர் எம் அப்துல் ரஹ்மான் என்பவர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது, இந்த பிஸ்மி ரேடியோவை நீங்க தொடங்குவதற்கு என்ன காரணம்? எப்போது, எப்படி பிஸ்மி ரேடியோ உருவானது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 1996 இருந்தே நான் சிங்கப்பூருடைய தொலைக்காட்சி மற்றும் வானொலியில வந்து நான் பொருளாதாரம், நிதி, அரசாங்க கொள்கைகள் இது போன்ற விஷயங்களை நான் வந்து நிகழ்ச்சியாக வார வாரம் படித்து வந்திருக்கின்றேன். முதலில் பொருளாதாரத்தை புரிந்து கொள்வோம், அப்புறம் நிதியும் நீங்களும், அப்புறம் வர்த்தக வட்டம் என்று ஒவ்வொரு ப்ரோக்ராம் 3 வருடங்கள் வந்து செய்திருக்கின்றேன். சரி அதனால் இயற்கையாகவே எனது மீடியா இன்வால்வ்மெண்ட் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வந்துருச்சு எனக்கு. சரி சரி ஊடக தொடர்பு வந்து இருந்ததுனால இந்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் போகும்போது மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வந்து ரேடியோ டிவில வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்திலேயே நிறைய பேர் கேட்கறாங்க. என்ன இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் ரொம்ப குறைஞ்சிடுச்சே, ரொம்ப குறைவான டைம் தான் போடுறாங்க. ஆரம்பத்துல அதிகமா இருந்துச்சு, குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. சரி இப்ப வந்து 10 நிமிஷம் தான் போடுறாங்க. ரொம்ப அந்த குறைபாடு வந்து நிறைய பேர்ட்ட வந்து தெரிஞ்சது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சரி. இவ்வளவு குறைச்சிட்டாங்க அப்படின்னு. ஓஹோ. அதோட நான் மீடியா கப் நிர்வாகத்துக்கு நான் கேட்கும்போது அவங்க சொன்னா, இது வந்து பாலிசி கைட்லைன்ஸ், இது ஓ. பாலிசி மேட்டர்ஸ். அதனால வந்து எங்க வருங்காலத்துல நான் இந்த ரேடியோ வந்து செக்யூலரா கொண்டு மத சார்பு இல்லாத ஒன்னா தான் கொண்டு போக விரும்புறோம். அது அரசாங்கத்தோட கொள்கையும் கூட. அதனால வந்து வருங்காலத்துல இந்த இந்த மத சார்புள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுவும் இல்லாம போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி சோ அதனால இப்போதைக்கு இருக்கிறது இப்படிதான் இருக்கும், இதுல மாற்றம் எதுவும் பெருசா பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த விஷயத்த நான் வந்து மினிஸ்டர் அந்த சமயத்துல வந்து யாக்கூப் இப்ராஹிம் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அவரிடம் போய் பேசினது போது அவரும் அதே தான் சொன்னார். அதாவது மீடியா காப்போட கொள்கைகள் வந்து இப்படிதான், பாலிசி கைட்லைன்ஸ் இப்படிதான், முடிஞ்ச வரைக்கும் மத சார்புள்ள நிகழ்ச்சிகளை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ வேற வழி இல்லைங்கிறதுனால அதோட விட்டாச்சு. சரி அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த இந்த தொழில்நுட்பம் வளருது பாத்தீங்களா, ஆமா வளர்ந்துகிட்டே வருது. இன்டர்நெட்ங்கிற ஒரு பெரிய விஷயம், பெரிய தீ பரவிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தீயை வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். அப்படிங்கும்போது இதை வந்து இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தளம் இருந்தா நல்லா சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுச்சு. சரி அப்ப வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பர் வந்து இந்த ஊடகத்துறையில் மிகுந்த அனுபவம் உள்ள ஒரு அனுபவசாலி. அவருடைய உதவியும் ஒத்துழைப்பும் கிடைத்ததனால் சேர்ந்து நாங்கள் இதை உருவாக்கினோம். அது எப்படின்னா, அவருடைய உதவி ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கவே முடியாது, இந்த அளவுக்கு வளர்ச்சியும் பெற்றிருக்க முடியாது. அது மிக முக்கியமான விஷயம். சரி ஒரு சில அவருடைய வேலை சம்பந்த காரணங்களால் நான் அவருடைய பெயரை இங்க குறிப்பிட முடியாமைக்கு வருந்துகின்றேன். இந்த சமயத்தில் அவருக்கு என்னுடைய நன்றியையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி இது வந்து முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் 2015 முடிவு செஞ்சு நாங்க எடுத்துட்டு போகும்போது அதுக்கான கண்டென்ட்ஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து தயார் பண்றது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எங்களுக்கு எடுத்துச்சு. ம்ஹும். அதெல்லாம் அதாவது பயான்கள்ல இருந்து, பாடல்கள்ல இருந்து, அப்புறம் தர்ஜுமா, தப்சீர், மத்த எல்லா விஷயமே கொண்டு வந்து சேர்த்து 24 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் என்றால் நியாயமான அளவிற்கு கண்டென்ட்ஸ் இருந்தா வேண்டும். சரி சரி அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த ஒரு வருஷத்துக்கு மேலே அதை எடுத்துருச்சு. எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கும் போது 2 வருடங்கள். 2017 மார்ச் மாதம் நாங்க இதை துவங்கினோம். சரி துவங்கும் போது எப்படி இதோட பயணம் இருக்க போகுதுன்னு எனக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. மார்ச்னு சொன்னதே வெற்றி நடை போடுறது தானே, மார்ச்சிங் டுவர்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். அதனால நீங்க கரெக்டா மார்ச்லயே ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கோணத்துல நான் பார்த்ததே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்.
சோ முத நாள் வந்து 10 பேர் தான் கேட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல பரப்புனது நாங்க ஏதோ சரி, லான்ச் எதுவும் பண்ணல. 10 பேர் தான் முத நாள் கேட்டாங்க. சரி, கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா மக்கள்கிட்ட பரவி 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 ஒரு இப்ப இப்ப வருஷங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு மைல்கல்ல தொட்டு சரி, பெருசா வளர்ந்து வந்திருக்கு. சரி. இன்னைக்கு வந்து ஒரு 6 லட்சம் பேருக்கு மேல உள்ளவங்க கேட்கறாங்க அப்படியா? அப்படிங்கும்போது ஓஹோ! நம்ம உழைப்பு இருந்தாலும் கூட அல்லாவுடைய கருணை, நம்ம கிளாஸ் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு வந்து அல்லாவுடைய உதவினால அந்த அளவுக்கு ஒரு நல்ல எத்தனை வளர்ச்சி நாட்டுல இருந்து கேக்குறாங்க? நம்மளுக்கு 6,00,000 கிடைச்சிருக்கின்றது. பேர் 6,00,000 பேர் எத்தனை நாடுகள்ல இருந்து கேக்குறாங்க? 6,17,000 பேர் போன கணக்கு பிரகாரம் அது வந்து 98 நாடுகள்ல இருந்து கேக்குறாங்க. அடேயப்பா! 98 98 நாடுகள். 98 நாடுகள். ஆமா, ஆமா. சரி, சரி, இந்த எண்ணிக்கையில ஒரு 1/3 சிங்கப்பூர்னு சொல்லலாம். மூன்றில் ஒரு பகுதி சிங்கப்பூர், இன்னொரு மூன்றில் ஒரு பகுதி மலேசியாவையும் இந்தியாவையும் கம்பைன் பண்ணது. சரி. மீதமுள்ள ஒரு பகுதி உலகம் பூரா எல்லா நாடுகளுக்கும் உள்ள ஓ! ஸ்ரீலங்கா, மற்ற மிடில் ஈஸ்ட், யுஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா அது மாதிரி பல நாடுகளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் முஸ்லிம்கள், புலம்பெயர்ந்த தமிழ் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அவுட்லெட்டா இருக்குது. அது துணையாக, வந்து ஒரு சேவை தோடு தளமா. ஆமா, இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமா. தோழனாக, ஒரு நண்பனாக, நிச்சயமா, 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 அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கூடவே வரக்கூடிய ஒரு துணையாக பிஸ்மி வந்துட்டு இருக்குன்னு நிச்சயமா, பலரும் சொல்லி நானும் அதை கேட்டிருக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. அல்ஹம்துலில்லாஹ். இதுல முக்கியம் என்னன்னா, அதாவது சில பேர் வந்து வாழக்கூடிய நாடுகள் வந்து அதாவது முஸ்லிம்கள் ஜனத்தொகை மிக மிக குறைந்த நாடுகள் உள்ள நாடுகளா இருக்கும். இப்போ ஈஸ்டர்ன் யூரோப் எடுத்துட்டீங்கன்னா, அங்க வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப குறைவு. இது போன்ற சில நாடுகள்ல வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒரு தொடர்புல இருக்கிறதுக்கு இது ஒரு இந்த ஊடகம் வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு உதவியை கொடுக்குறது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன்னா நம்ம வந்து இப்ப சிங்கப்பூர்ல இருக்கோம், இந்தியால இருக்கோம், மலேசியா, ஸ்ரீலங்கால இருக்கோம், மிடில் ஈஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள். கரெக்ட். அதனால நம்ம கலாச்சார தொடர்புல இருக்கோம். ஆனா இந்த ஈஸ்டர்ன் யூரோப் மாதிரி ரிமோட்டான நாடுகள்ல வந்து கிறிஸ்துவ மதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இஸ்லாம்ங்கிறது ரொம்ப மிக மிக குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறதுனால நம்முடைய கலாச்சாரத்துல தொடர்பு இல்லாம போயிடுது அவங்களுக்கு. அது சார். இதனால் நாளடைவில் அவங்க டோட்டலி வந்து அவங்க வந்து விலகி போறதுக்கான வாய்ப்பு, அவங்களுடைய குடும்பங்கள் விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. சோ கரெக்ட். சில நண்பர்கள் இங்க இருந்து இந்த நாடுகள்ல இருந்து பேசும்போது சொல்லுவாங்க, உங்க ரேடியோ கேட்கறதுனால நம்ம வந்து தமிழ் முஸ்லிம்ங்கிற உணர்வு, இந்த பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் வந்து வீட்டுல நல்ல தலை தூங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட், வெரி அது குட். ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஆமா. இப்ப மிக அற்புதமா சொன்னீங்க. இதை எப்படி ஆரம்பிச்சீங்க? என்ன காரணத்துக்காக? அப்படிங்கிறத ஸ்ரீலங்காவிலிருந்து கேட்ட நேயருக்கு மிக சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க ஜாஃபர். அடுத்த அல்ஹம்துலில்லாஹ். நேயர் அமெரிக்காவிலிருந்து ஃபரீதா ஃபாத்திமா என்ற ஒரு நேயர் ஒரு கேள்வியை உங்கள்ட்ட முன்வைக்கிறாங்க. நீங்க இந்த பிஸ்மி ரேடியோவை ஆரம்பிக்கும்போது, ஆரம்ப காலத்துல என்னென்ன பிரச்சனைகள நீங்கள் சந்தித்தீர்கள்? அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க? ஆரம்ப காலத்துல என்று உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறார் அமெரிக்காவிலிருந்து நேயர் ஃபரீதா ஃபாத்திமா. அத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆரம்ப கால பிரச்சனைகள் வந்து மிக்க சவால் மிக்கதாக தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அது ஆமா. வந்து எந்த அளவுக்கு இது போகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து நல்ல முயற்சிங்கிறது ஓரளவுக்கு நம்ம மனசுக்கு பட்டாலும் கூட, இத எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நல்லா உறுதியா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது நம்ம இதுவரைக்கும் ஒரு பயணிக்காத ஒரு தளம் இது. இதுல எதிர்காலத்த வந்து கணிக்க முடியல. அதாவது முக்கியமா வந்து ஆரம்ப காலங்கள்ல அந்த லிசனர்ஷிப் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பேருக்கு தெரியல அந்த டைம்ல. இப்ப உள்ள வளர்ச்சி அந்த காலத்துல இல்ல. ஒரு ஆரம்ப 7 காலத்துல வருஷத்துக்கு எவ்வளவு முன்னாடி. இருந்துச்சு? இப்ப 6,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஆரம்ப காலத்துல எவ்வளவு பேர் ம் லிசன் பண்ணாங்க? மொத நாள் வந்து 10 பேர் தான் கேட்டாங்க. சரி, 10 சரி, பேர். சரி, ஏன்னா எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பரவி, அது மூலமா தான் பரவி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. ஆனா 1,00,000ங்கிற அந்த லிசனர்ஷிப் தொடர்வதற்கே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து காட்டுத்தீ மாரி பரவி நெறைய பேருக்கு இதுல பயன்பெற ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. இது இது தவிர ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்ப சிங்கப்பூர்ல நம்ம வாழ்றோம் அப்படிங்கும்போது, அந்த வாழ்கின்ற நாட்டுல வந்து கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. மற்ற மதங்கள், இனங்கள், கலாச்சாரங்களோட சேர்ந்து வாழ்கிறோம். அதனால வந்து அரசாங்க சட்டதிட்டங்கள்லாம் இருக்கும். அதாவது எப்படி நம்ம ஊடகம் எப்படி இருக்குங்கிற அந்த அரசாங்கம் வந்து தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சட்டதிட்டங்களை வந்து மீறிடாம அந்த எல்லைக்குள்ளார நம்ம எப்படி சிறப்பா நம்மள பணியாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ம்ஹ்ம். அது ஆரம்பத்துல கொஞ்சம் போராட்டம் இருந்துச்சு. சரி, ஏன்னா நம்ம சுதந்திரம்ங்கிறது அடுத்தவங்கள தொடுறது வரைக்கும் தான் நம்ம சுதந்திரம். அடுத்தவங்கள சரி. தொட்டுட்டோம்னா சுதந்திரம் கிடையாது. அற்புதம். கரெக்ட். உண்மை, உண்மை. அதனால நம்ம 2 விஷயத்த நம்ம வந்து தெளிவா வச்சிருக்கோம். ஒண்ணு சரி, என்னன்னா, இந்த நம்மளோட பணி வந்து இஸ்லாத்த எடுத்து சொல்லி நல்ல விஷயங்கள முன்னிறுத்த பணியா இருந்தாலும் கூட, எந்த கட்டத்துல இந்த 2 விஷயத்துல போக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டீம்ட்ட தெளிவா ஒரு கருத்து இருக்குது. எப்படின்னா, முக்கியமா வந்து அரசியல பேச வேண்டியதில்ல. சரி, அதனால வந்து சர்ச்சைக்குரிய விஷயம். 2வது வந்து
கம்பேரிட்டிவ் ரிலிஜன், அதாவது மாற்று மதங்களை பத்தி பேசாம இருக்கிறது மிக சிறந்த ஒண்ணுன்னு ஒரு முடிவெடுத்தோம். மிக எப்படின்னா, முக்கியம், மிக முக்கியம். ஆமா, அதுவும் சிங்கப்பூர்ல மாதிரி ஒரு 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 செக்யூலர் சொசைட்டி, அதுவும் வந்து சென்சிட்டிவான ஆமா, சொசைட்டில ஆமா, எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து மாற்று மதத்தை பத்தி ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு விமர்சனம், ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட அது ஆமா. வந்து புரிந்து கொள்ளப்பட விதம் வந்து வேற மாதிரி போயிடலாம். அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசின மாதிரி, உலகத்தில் ம். இருக்கக்கூடிய எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான், உலக மக்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் தான் என்ற அந்த ஒரு தார்மீக அந்த கொள்கைய பிஸ்மி வானொலி தன்னுடைய கோட்பாடுகளில் ஒன்றாக வைத்திருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. நிச்சயமா, நிச்சயமா. அதாவது அன்பு, மனிதநேயம் அப்படிங்கிறது தான் அடிப்படையா நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள்ட்ட. கரெக்ட். அப்படிங்கும்போது மற்ற மதங்களை பத்தி பேசுறதுக்கோ கொஞ்சம் கூட நாங்க தொடுறதே கிடையாது அந்த சைடுல. உண்மதான், மற்ற உண்மதான். மதங்களை பத்தி எந்த விதமான ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் இருந்தா கூட அந்த விமர்சனத்தை வந்து தவிர்த்துருவோம். சரி, சரி. என்ன அதனால வந்து அது சம்பந்தமா எதுவுமே வராதுன்னு வைங்களேன். சோ அதனால இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது பண்றது. அதே மாதிரி ஆரம்ப காலங்கள்ல எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ம். ஏன்னா அப்பதான் நான் வளர்ந்துட்டு வரேன் அப்படிங்கிறது என்ன இது நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் இருந்துச்சு. அதனால ஆரம்பத்துல விளம்பரங்கள் கூட அது அறவே கிடையாது. சரி, இப்ப உள்ள ஒரு நல்ல ஒரு சோஷியல் பிரசன்ஸ் வந்து கிடையாது அந்த காலத்துல. சரி, சரி. அதே சமயத்துல இதை வந்து ஆரம்பத்துல இருந்து கையில இருந்தா அதிகமான செலவு செய்து எல்லா செலவுகளையும் முக்கியமா வந்து சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், சம்பளங்கள்லாம் அதிகம், செலவுகள், வியாபார செலவுகள்லாம் ரொம்ப அதிகம். சோ அதெல்லாம் சொந்தமா செலவு செஞ்சுதான் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஆரம்ப காலம் ரொம்பவே வந்து சவால் உள்ளதா இருந்துச்சு. சரி. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்ப வந்து அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. அது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு வடிகால், நல்ல ஒரு விடியல் மாதிரி தான் நான் பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ். வளர்ச்சி மேலும் தொடரும். அமீன், பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதனால நிச்சயமா அல்லாஹ் அமீன், தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் அமீன், என்னென்னலாம் அமீன். உங்களுடைய சொந்த பொருட்செலவுல வந்து இந்த பிஸ்மியை வளர்ப்பதற்காக நீங்கள் செய்தீர்களோ, அதை பல கோடி மடங்கு உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், இந்த நிறுவனத்திற்காக பாடுபடக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலும், மறுமையிலும் அவர்களுக்கு அள்ளி வழங்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த கேள்விக்கு நாம் செல்வோம் ஜாஃபர். நல்லது. அதுல 3வது கேள்வி மலேசியாவிலிருந்து நேயர் முகம்மது வசீம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த நவீன உலகத்துல எல்லோரும் வந்து டிவி, செல்போன், யூடியூப்னு போகும்போது, நீங்க எதுக்காக ரேடியோ மூலமாக இஸ்லாத்த சொல்லணும்னு நினைச்சீங்க? அதுக்கு எதுவும் முக்கிய காரணம் இருக்கா? இந்த கேள்வியில இவருடைய கேள்வியில என்னுடைய ஒரு சின்ன துணை கேள்வி, நீங்க ஆஹா. இஸ்லாத்த மட்டும் சொல்லல. நல்ல ம். கருத்துக்கள் உலக முஸ்லிம்கள் என்று சொல்வதை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயத்தினருக்கும் உண்டான நல்ல வாழ்வியல் நெறிகளை எல்லாம் இந்த பிஸ்மி வானொலி வழங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க வந்து அவர் கேட்கிற மாதிரி செல்போன், யூடியூப், டிவி இப்படிலாம் இருக்கும்போது, நீங்க ஏன் இந்த ரேடியோங்கிற இந்த மீடியாவ எதனால தேர்ந்தெடுத்தீங்க? என்கிறார் என்று கேட்கிறார் மலேசியாவிலிருந்து முகமது வசீம். நல்ல கேள்வி இது. முக்கியமா வந்து சமூக ஊடகங்கள் எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய வளர்ச்சி. கடந்த பல வருடங்களாவே மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்து வேகமான ஒரு வளர்ச்சியை பெற்று வருகின்றதுனால, தேவையான விஷயங்கள மக்கள் வந்து யூடியூப்லயும், Facebook போன்ற சமூக தளங்கள்லயும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சரி. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அதாவது நம்ம கொண்டு வருகின்ற அதாவது பிஸ்மிகள் கொண்டு வருகின்ற நிகழ்ச்சிகள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது ஒரு கலவையாக ஒரு ஒரு அறுசுவை சாப்பாடு அப்படிங்கும்போது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான ஒரு மீல நம்ம குடுக்குறோம். ஒரு நீங்க சில்வர் பிளேட்டர்ல வச்சு. அறுசுவைன்னு சொல்லும்போது 6 சுவைய தான் அறுசுவைன்னு சொல்றாங்க. நீங்க 6க்கு மேல எத்தனையோ சொல்றீங்க. 60 சுவைகளை தரக்கூடிய அளவிற்கு நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து படைச்சிட்டு இருக்கீங்க ஜாஃபர். ஆமீன், ஆமீன், ஆமீன். முக்கியமா வந்து நம்ம எந்த வகையிலும் வந்து மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. என்ன ஆமா. இததான் பேசுறாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. அதுக்காக வந்து எல்லா விதமான நிகழ்ச்சியும் என்ன அனைத்து மக்களுக்கும், அனைத்து வயதினருக்கும் போய் சேர வேண்டிய விஷயங்களை சேர்த்து சமைத்து ஒரு முழுமையான ஒரு உணவாக, ஒரு ரெசிபியாக எல்லாருக்கும் கொடுக்க வேணுங்கிறதுக்காக நாங்க பண்றோம். இதுக்கு மாறாக நீங்க வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசுனதை நீங்க கேட்கணும்னா, நீங்க தேவையானதை பட்டு நீங்களும் தேடி எடுக்கணும். ஆமா. நிறைய பேருக்கு யாரு அப்படிங்கிறது தெரியாது. எப்படி தேடணும், யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து விவரம் இல்லாம இருக்கலாம். அதனால நாங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்து இத வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். மக்களுக்கு எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க அப்படியே ஷார்ட் லிஸ்ட் ஆம், பண்ணிடுறீங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தர்றீங்க நீங்க. ஆமா தேர்ந்தெடுத்து ஆமா, ஆமா. தேர்ந்தெடுத்து எது மக்களுக்கு தேவை, எந்த சமயத்தினருக்கு, வயதினருக்கு, பெரியவங்களுக்கு, மாணவர்களுக்கு, அப்புறம் ஆமா. இல்லத்தரசிகளுக்கு, இப்படி ம். எல்லாத்தையும் நீங்க தேர்ந்தெடுத்து தருவதற்கு உங்களுக்கு வானொலி ஒரு பெரிய நல்ல ஒரு பாலமாக இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. அதாவது எங்கெங்க இருக்கிற நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, நம்ம இந்த சமூக ஊடகங்கள் மிகவும் வலிமையாக வளர்ந்திருக்கின்ற இந்த காலத்தில், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது மாறி, ஆமா. மாதா, பிதா, கூகுள் தெய்வம் என்று வந்து விட்டது.
சரி, சரி. என்ன அது அ என்னன்னா, குருவை வந்து கூகுள் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. அவன் என் நண்பர் கூட ஒருத்தர் அந்த சொல்லுவாரு. ஏதாவது தெரியலன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க காதர். நீங்க வந்து கூகுள் ஹஜரத்ட்ட கேளுங்க. அ கூகுள் ஹஜரத் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த குரு வந்து நல்ல விஷயங்கள மட்டும் தான் சொல்லிக் குடுப்பாரு. ஆனா சரி. இந்த கூகுள் இருக்கின்றது, இது வந்து நல்லதையும் கற்றுக் கொடுக்கும், கெட்டதையும் கத்துக் கொடுக்கும். என்ன ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்ப வச்சு படிக்கவும் செய்யலாம், வேற எதுவும் மோசமான விஷயங்களும் பண்ணலாம். சோ அதனால நம்மளோட கடமை எப்படின்னா, நல்ல விஷயங்கள மட்டுமே சேர்த்து ஒரு கதம்பமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத கிரியேட்டிவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, மக்களுக்கு மதங்கள மட்டும் இஸ்லாம் வாழ்க்கை வாழ்வியல் மற்றும் இல்ல, மனிதர்கள் வாழ்வதற்கான விஷயங்கள், நல்ல விஷயங்கள். உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கோமே, அதாவது மோட்டிவேஷன் விஷயம். நீங்க கேட்டிருப்பீங்க காலைல 9 மணிக்கு முகமது ஹிஷாம் ஆமா, பேசுவாரு. ஆமா, ஆமா. மோட்டிவேஷன் பத்தி பேசுவாரு. இஸ்லாம் அல்லாதவர்களிடமிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள், அதையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். வெரி குட், வெரி குட். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தென்கட்சி கோ. சுவாமிநாதன் இருக்காங்கல்ல, அவங்க ஆமா. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவருடைய கதைகள் எல்லாமே சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். அந்த மாதிரியான இது. இது மக்கள்ட்ட போய் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுங்கிறத அத கொண்டு வந்தோம். சுகிசிவம் இது மாரி அப்புறம் வந்து இறையன்பு ஐஏஎஸ் அவரோட பேச்சு போயிட்டு இருக்கு. அ சோ இது மாதிரி நல்ல விஷயங்கள யாரு சொன்னாலும் நம்ம எடுத்துட்டு வந்து நமக்கு நல்லபடியா பயன்படுத்திங்கிறத நாங்க உறுதியா இருக்கோம். அதனால நீங்க போய் தேட வேணாம். நாங்க உங்களுக்கு வந்து நான் இத குடுக்குறோங்கிறதுக்காக எங்க தட்டுல வச்சு நாங்க குடுக்குறோம். வெரி குட், வெரி குட். அது அற்புதம். உண்மை. ஆமா, அற்புதம். ஆமா. இ இரண்டாவது நம்ம என்னன்னா, அந்த பாசிவ் லிசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெறைய ம். பேர் எப்படின்னா, இப்ப YouTube எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஆடியோ விஷுவல் அது. எப்படின்னா, நீங்க கேட்கிறதையும், பார்க்கிறதையும் ஒரே சமயத்துல பண்ணா தான் அந்த விஷயம் உங்களுக்கு போய் சேரும். நம்ம பிஸ்மி கேட்கிறவங்க எப்படின்னா, அவங்க வந்து பார்க்கணும்னு தேவையில்ல. அவங்க வந்து ஏதாவது வேலை செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து காதுல அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப சமையல் பண்றீங்க. வீட்ல வந்து இல்லத்தரசிகள் வந்து சமையல் பண்ணுவாங்க. கார் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து வெளியில போவாங்க, கார் ஓட்டுவாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. செஞ்சுகிட்டு இருக்கும்போது அவங்க காதுல வாங்கிட்டே இருப்பாங்க. வேலையும் நடக்கும். என்டர்டெயின்மென்ட்டும் நடந்துகிட்டு இருக்கும். சோ இது ஒரு சிறந்த ஒரு தான் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்க காலையில இருந்து ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் எங்க வீட்ல பிஸ்மி ஓடுங்க. ஏன்னா, வேலை செஞ்சுக்கிட்டு நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. முக்கியமா வந்து பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து நம்ம நிகழ்ச்சிகள கேட்கறாங்க. முக்கியமா வந்து ஒரு 60 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் வந்து லிசனர்ஸ் எல்லாமே பெண்கள். ஓஹோ! அதனால அவங்களுக்குள்ள நிகழ்ச்சிகள் நாங்க சிறப்பா பண்றோம். மகளிருக்கான நிகழ்ச்சி தீன்குல பெண்ணேன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலைல 11 மணிக்கு போகும். சோ இந்த மாரி ஒண்ணு நாங்க வந்து பார்த்து மக்களுக்கு தேவையானத குடுத்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதம். பெண்கள் தான் நெறைய பேர் 60 விழுக்காடு பெண்கள் தான் கேட்கறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா. 60, 62, 63 விழுக்காடு வந்து பெண்கள். பெண்களே பிஸ்மியின் கண்கள் என்று சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். நிச்சயமா. அவங்க தானே. அதாவது முக்கியமா அந்த எஜுகேஷன் ஆக்சுவலி சொல்லுவாங்க எப்படின்னா, கல்விங்கிறது ஆண்ட்ட போம்போது அவனோட வளர்ச்சிக்கு மட்டும் தான் உதவும். பெண்கள்ட்ட போம்போது அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு வந்து உதவும்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. சோ அது சரி. வந்து ஆமா. டிஸ்னில சொல்ற பல விஷயங்கள் வந்து பெண்கள் கேட்டுட்டு அவங்க குடும்பத்துல அத நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. உண்மதான், அதை உண்மதான். எப்படி ஆமா. குழந்தை வளர்ப்புல இருந்து இஸ்லாத்தை எப்படி போதிக்கிறது, நல்ல விஷயங்கள எப்படி பண்றது வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கட்ட தலைமுறை வந்து வளர்ச்சிக்குமே இது வந்து ஒரு உதவியா இருக்கு. சோ அதான் இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பெண்கள் ஈடுபாடு அதிகமா காட்டுறது வந்து நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா, நோன்பு காலத்துல ரமலான் மாதத்துல கூட நோன்பு திறக்கும்போது, அந்த பிஸ்மி வானொலி ஆன் பண்ணு அப்படின்னு எங்க வீட்ல வந்து முதல் குரல் ஒலிக்கிறது வந்து என்னுடைய மனைவியினுடைய குரல் தான் அது. அப்ப அந்த ம்ஹ்ம். பெண்கள் தான் வழிநடத்துறாங்க அப்படிங்கிறது, நானும் என்னுடைய குடும்பத்துல உணர்ந்த ஒரு செய்திய தான் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க ஜாஃபர். செவிக்கு அல்ஹம்துலில்லாஹ், உணவில்லாத அல்ஹம்துலில்லாஹ். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்ங்கிற மாதிரி, அந்த செவிக்கு உணவு என்பதை பிஸ்மி தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய நேயர்கள் அறிந்த ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு செய்தி. அடுத்த அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி சென்னையிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த நிஷா என்ற ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த பிஸ்மி ரேடியோ மூலமாக உங்களுடைய நோக்கம் என்ன? எந்த நோக்கத்துக்காக நீங்க வந்து இத ஆரம்பிச்சீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? என்று பிஸ்மியுடைய நிர்வாகத்திடத்திலே அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள். நிஷா, சென்னையிலிருந்து நேயர் நிஷா. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது முக்கியமா வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்குன்னா அது இஸ்லாம். சரி. சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரிலிஜன் இஸ் இஸ்லாம். பட் நாட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது முஸ்லிம்கள் வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டா வந்து வாழ்க்கை முறை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பல கட்டங்கள் நம்ம பார்க்கிறோம். சரி, அவர்கள வந்து வழி நடத்துறதுக்கு நம்மளால இருந்து ஒரு சிறு துரும்பு, சரி, ஒரு சிறு கல்ல எடுத்து வைக்கிறோம்ங்கிறது தான் ஒரு ஒரு அடக்கமான விஷயம். சரி, எப்படின்னா நெறைய பேர் வந்து இஸ்லாத்த பத்தி ஒரு சம்பிரதாயமான விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றாங்களே தவிர, சரி. இஸ்லாமிய அடையாளங்கள வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்களே தவிர, ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அடிப்படையை நம்ம ரசூலுல்லாஹ் தான் வந்து தடம் போட்டு குடுத்துருக்காங்க. சரி. அவங்களோட வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டியது அனைவருடைய கடமை.
அதே மாதிரி நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. சரி. சோ இந்த பிஸ்மி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் நல்ல ம், விஷயங்களை ம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ம். அதுவும் முக்கியமா இந்த காலத்துல, அதாவது பயங்கரவாதம் தீவிரவாதம் ரொம்ப அதிகமா, இஸ்லாம்னாலே பயங்கரவாதம் தீவிரவாதம் என்கிற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் சரி. அது உள்ள அந்த அந்த மாயையான இமேஜை ஆ, மாற்ற வேண்டும். நல்ல விஷயங்களை இஸ்லாம் உண்மையான தன்மையுடன் அதை மக்களுக்கு கொண்டு போய் குரான் மற்றும் சுன்னாவுடன் ஹதீஸ் மூலமாக சொல்லப்படும் பல விஷயங்களை நல்லபடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவும் ஒரு சிங்கப்பூரின் வெர்ஷன் ஆஃப் மாடரேட் இஸ்லாம். ம். சிங்கப்பூரோட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரி. அது எவ்வளவு அருமையான ஒரு மார்க்கம் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ம். தவறான விஷயங்கள் கிளாரிட்டி கொடுத்தாகணும். இதெல்லாம் தவறான விஷயங்கள், விதத்தான விஷயங்கள், நல்லா இதெல்லாம் சொன்னீங்க. இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் அப்படின்னு போய் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ம், என்ன? இதுக்கு மேல ஹியூமனிட்டி, அதாவது அன்பையும் மனித நேயத்தையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம்ங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரி. அப்படிங்கறத நாங்க முன்னிறுத்தணும். அதுதான் நம்மளோட மோட்டோ. அதுதான். ம், அதாவது இஸ்லாத்தை கத்து விடுவோம்னா இஸ்லாமிய வாழ்க்கை முறை மக்களுக்கு நம்ம வழி நடத்துறோம். அதே மாதிரி அன்பையும் மனித நேயத்தை நாம் முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதாவது ரத்தமும் பயங்கரவாதமும் இஸ்லாம் என்ற ஒரு போர்வையை நீக்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட அந்த கிளாரிட்டியை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நோக்கம். அதாவது தவறான புரிந்துணர்வு இஸ்லாத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அதை உலகெங்கும் யாரெல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாம் ம், என்பது அப்படி அல்ல. இஸ்லாம் என்பது சமத்துவம், சகோதரத்துவம். இஸ்லாம் என்பது ஒற்றுமை. இஸ்லாம் என்பது எல்லோரும் ஒன்றாக ஒரு தாய் மக்களாக இணைந்து செயல்படக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்ற அந்த அற்புதமான ஒரு உண்மை நிலையை இந்த உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் பிஸ்மியினுடைய பிரதான நோக்கம்னு சொல்ல வர்றீங்க. நிச்சயமா நிச்சயமா. அதாவது அது- ஆ, நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமா. அவங்க அவங்க மனிதர்களை மத அடிப்படையில பிரிச்சே பார்க்கல. கண்டிப்பா. அவங்க கடைசி நாள் வரைக்கும், அவங்களோட வாழ்ந்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு ஏழை யூத முதியவருக்கு சாப்பாடு கொடுத்து வந்திருக்காங்க. சாயங்காலம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றத டெய்லி ருட்டீனா வச்சிருந்திருக்காங்க. சரி, உண்மைதான். எங்க இஸ்லாத்துல எங்க மத்த மதங்களை பற்றிய துவேஷ உணர்ச்சி இருக்குது? இல்லையே. கரெக்ட். அது சரி. அவங்க நல்ல ஒரு ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால முடிஞ்சு போச்சு. நம்ம நல்லது பண்ணிட்டு போங்கிறதுக்காக தான் நம்ம அடிப்படை விஷயம். இன்ஷா அல்லாஹ். ஆரம்பிக்கிறது. நல்ல மிகப்பெரிய ஒரு உயரிய நோக்கத்தோடு நீங்க செயல்படுறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் வழிகாட்டுதலும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இந்த பிஸ்மிக்கு இந்த உலகம் இருக்கும் வரை, கியாமத்து நாள் வரை, இந்த உலகில் காற்று இருக்கும் வரை பிஸ்மி என்றென்றும் தொடர்ந்து நீடிக்கும், நிலைக்கும். அதற்காக பிஸ்மி வானொலி நேயர்கள் உலகெங்கும், உலகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அத்துணை பேரும் இந்த நல்ல ஒரு நோக்கத்திற்காக இறைவனிடத்திலே கையேந்தி நாம் அனைவரும் ஆமீன் துஆ ஆமீன். செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்து, அடுத்த ஒரு ஆமீன். கேள்வி சிங்கப்பூரிலிருந்து கமருன் நிசா என்ற ஒரு நேயர். இந்த கேள்விகளிலேயே எனக்கு மிகவும் என்னை கவர்ந்த ஒரு கேள்வியாக, எனக்கு பிடித்த கேள்வியாகவும் நான் இந்த கேள்வியை கருதுகிறேன். இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கே முதல்ல அந்த நேயருக்கே முதல்ல ஒரு பெரிய மனசு வேணும். அந்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, எந்தெந்த நாட்டில இருந்து பிஸ்மி வானொலியை கேட்கிறாங்க? நேயர்களாகிய நாங்கள் பிஸ்மி வானொலிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா, எந்த மாதிரியான உதவிய நாங்க உங்களுக்கு செய்ய முடியும்? மக்களுக்கு நல்லத சொல்லி நீங்க சம்பாதிக்கக்கூடிய நன்மையில எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கிடைக்கட்டுமே. நாங்க பிஸ்மி வானொலிக்கு எந்த நேயர்களாக நாங்கள் ஏதேனும் உதவிகள் செய்ய முடியுமா? அதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? என்று கேட்கிறார் சிங்கப்பூரிலிருந்து நேயர் கமருன் நிசா. மிக அருமையான கேள்வி ஜாஃபர். சொல்லுங்க. நிச்சயமா நேயர்கள் எப்படி நிச்சயமா. நம்மளோட உங்களோட பயணிக்கலாம்? என்ன உதவி செய்யலாம்? உதவிகள் முக்கியமான உதவி. நல்ல விஷயங்களை நாங்க பண்றோம். அதுக்கு தோள் கொடுக்கறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய சர்க்கிள், உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து தமிழ் முஸ்லிம்கள்ட்டையும் இதை பரப்புங்க. வெரி இதை குட். பரப்புங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட சர்க்கிள்ல ஷேர் பண்ண சொல்லுங்க. சரி. அப்படியே பரவும் போது இது ஒரு மிகப்பெரிய, இதுவே ஒரு பெரிய தாவா பணி. நீங்க பண்றது பிஸ்மிக்கு பண்ற உதவிங்கிறத விட இஸ்லாத்துக்கு ஆற்ற வேண்டிய ஒரு பணி. இது மூலமா நல்லபடியா மக்கள் இதை வழிகாட்டுதல் பெறுறாங்கன்னா அந்த நன்மை உங்களை தான் சேரும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு, பிஸ்மி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் தொழுவுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. என்ன, வீட்டுல முன்னாடி அவ்வளவு ஆர்வமா தொழுவ மாட்டாங்க, இப்ப நல்லா தொழுவுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையில சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும்போது ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நல்லபடியா முன்னேறதுக்கான வாய்ப்பாகவும் இது அமையும்.
ஸோ அதனால முக்கியமா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்க, நீங்களும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சொல்லி நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு பேருக்கு போய் சேருதோ அவ்வளவு நன்மைகள் வந்து என்ன அனைவருக்குமே பிஸ்மி மட்டும் இல்ல, நம்ம எடுத்து வைக்கிற அனைவருக்குமே இதன் நன்மை. இது தவிர நமக்கு பிஸ்மி வந்து மேலும் அடுத்த கட்ட பயணத்திற்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. சில நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு பிஸ்மியோட பணிகளுக்கு அவங்க எடுத்து கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அது வந்து அதை வச்சு நம்ம இன்னும் இன்னும் வந்து பிஸ்மி சிறப்பா பண்றதுக்கான அந்த வாய்ப்பு நமக்கு உருவாகும். அது எப்படி தொடர்பு கொள்ளதான் நம்ம வந்து பிஸ்மியோட அந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதுல போய் அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா கடைசி ஐகான் கீழே வலது பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, ஒரு ஐகான் இருக்கும் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு. அதுல போய் நீங்க வாய்ஸ் பதிவு பண்ணி அல்லது டெக்ஸ்ட் பண்ணி நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நமக்கு அட்மின் போயிடும், நம்ம பிஸ்மியோட அட்மினுக்கு போயிடும். அவங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க, என்ன உதவிகள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத, உங்க பேக்ரவுண்ட் என்ன, நீங்க என்ன பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வாலண்டியர்ஸா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உங்களுக்கு வந்து நல்ல குரல் வளம் இருக்குது, ஊடகத்துறையில அதிகமான ஒரு ஆர்வமும் இருக்குது, அப்படிங்கும்போது நீங்களுமே வந்து பிஸ்மியில சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதையும் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால வந்து இந்த நேயருக்கு நான் நிச்சயம் நான் நன்றி கூற கடமைப்பட்டுக்கின்றேன். இது மூலம் அந்த கேள்வி மூலமாக இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது வந்து சந்தோஷப்படுறேன். பயனுள்ளதா இருக்கும், மக்களுக்கும் பிஸ்மிக்கும் பயனுள்ளதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுல இன்னொரு 2 தகவலை பகிர்ந்துக்கலாம். ஏன்னா பிஸ்மியுடைய இந்த பயணத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய அந்த டீம்ல நானும் உங்களோடு இருந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றதுனால, இப்ப நீங்க சொன்ன அந்த 2 ஆலோசனையும் அதுவும் சேர்த்து, முதலாவதாக இதை வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றது சொன்னீங்க, வாலண்டியரா வந்து ஜாயின் பண்றது சொன்னீங்க. இந்த 2 விஷயம் சொன்னீங்க. உங்களுடைய பெருந்தன்மையின் காரணமாகவோ அல்லது இன்னொரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு, இன்னும் 2 விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பிஸ்மி மிகப்பெரிய பொருட்செலவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பலமுறை நாங்கள் எங்களுடைய மீட்டிங்ல பேசியிருக்கிறோம். நிறைய விளம்பரங்களை நாம் நாம் நடத்தி வருகின்ற நிறுவனங்களின் மூலமாக, நமக்கு தெரிந்த நிறுவனங்களின் மூலமாக சிங்கப்பூரிலும் மற்ற நாடுகளிலும் வந்து பிஸ்மில வந்து விளம்பரம் செய்ய சொல்லலாம். அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து பிஸ்மி வானொலியை நாம் மேலும் விரிவுபடுத்தலாம், மேம்படுத்தலாம். அந்த விளம்பரங்களில் வரக்கூடிய செலவுகளை வருமானத்தை வைத்து இந்த செலவுகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அது மாதிரி நேயர்கள் விளம்பரத்தை கொண்டு வந்து பிஸ்மிக்கு சேர்ப்பதில் தங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். இது ஒண்ணு. இந்த வாலண்டியர்ஸ் அவங்க சொன்ன அந்த கருத்து, ஜாஃபர் சொன்ன கருத்துல இன்னும் ஒரு விஷயம் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலர் நம்முடைய பிஸ்மி வானொலி நேயர்கள்ல அவர்களே கவிஞர்களாக, பேராசிரியர்களாக, எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக, படைப்பாளிகளாக இருப்பாங்க, சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து பிஸ்மிக்கு வந்து பேட்டி தருவதன் மூலமாக, சொற்பொழிவு நிகழ்த்துவதன் மூலமாக, அல்லது மார்க்க அறிஞர்களாக இருப்பார்கள், பயான்கள் செய்வதன் மூலமாக அவருடைய பங்களிப்பை செய்யலாம். அடுத்தது, அப்படி இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்ற இவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் பலர் உலகெங்கிலும் இருப்பார்கள், தமிழகத்தில் இருப்பார்கள், மற்ற நாடுகளில் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் அணுகி அரிய பல கருத்துக்களை பிஸ்மில வந்து அவங்களை பேசுவதற்கு ஒரு பாலமாக நம்ம அமையலாம். இப்படி இந்த வகையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து, திருக்குறானில் சொல்லப்பட்டதை போல ஒற்றுமை எனும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றோம். அந்த ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற இறை வசனத்தை, திருமறை வசனத்தை நாம் மனதிலே சுமந்து பிஸ்மியை எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து கொண்டு போனா அது இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பெரிய உயரத்தை அடைவதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரிதானா ஜாஃபர் நான் சொன்னது? நிச்சயமா நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமான நல்ல விஷயங்கள். நீங்க இதை விட சிறப்பா சொல்லியிருக்க முடியாது. நீங்க வந்து உண்மையான தேவைகளை உணர்ந்து மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான விஷயத்த வந்து அப்பீல் பண்ணலாங்கிறத நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க. மிக்க நன்றிண்ணா. நல்லது, நல்லது. அடுத்தது என்னுடைய பெயரை கொண்ட இன்னொருத்தர், அவர் பேர் அப்துல் காதர், முஹிதீன் அப்துல் காதர். இவர் வந்து அப்துல் காதர் ஃப்ரம் சவுதி. அவர் என்ன சொல்றாருன்னா, சவுதியில நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களை சுத்தி தனிமையில இருக்கும்போது பிஸ்மி வானொலி தான் எங்களுக்கு ரொம்ப துணையா இருக்கு, நாங்க களைப்பு தெரியாமல் கேட்கறதுக்கு பிஸ்மி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது என்ற ஒரு பாராட்டை பிஸ்மி வானொலிக்கு அவர் சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிஸ்மி ரேடியோ எப்ப நேரலை நிகழ்ச்சிகள் வரும் ரேடியோவாக மாறும், லைவ் ஸ்டேஷனா எப்ப பிஸ்மி ரேடியோ வந்து மாறும், அதுக்கான யோசனைகள், திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்கிறார் சவுதி அரேபியாவிலிருந்து நேயர் அப்துல் காதர். நல்ல கேள்வி இது. நிச்சயமா அதுக்கான திட்டங்கள் இருக்குது. வருங்காலத்துல நிச்சயம் அது மாதிரி கொண்டு வருவோம். இதுல நாங்க எதிர்நோக்குற ஒரு மிக மிக முக்கியமான சவால் என்னன்னா, இது வந்து நம்ம
நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இமாம்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் சரி. வெட் பண்ணாம, அதாவது தணிக்கை செய்யப்படாம நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து அப்படி போட்டோம்னு வைங்களேன், சரி. ஏதாவது தவறா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போய் ம். அதனால வந்து பிரச்சனைகள், சர்ச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி. அதனாலதான் நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்க வந்து இப்ப நாங்க பிஸ்மில பண்ணக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப சிரமமான வேலை என்னன்னா, வெட்டிங் பண்றது. ஒருத்தவங்க நல்லா பேசியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் நல்லா பேசியிருப்பாங்க. ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம், மற்ற மதங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், அதாவது அவங்கள காயப்படுத்துற விஷயம், ஏதாவது ஒரு சின்னதா சொல்லிடுவாங்க. சொன்னது வந்து காயப்படுத்துறதா இருக்கும். அதான் என்னன்னா, நம்ம ஃபுல்லாவ நம்ம கேட்டுட்டு அத ஃபுல்லா எடிட் பண்ணி அத நம்ம அந்த விஷயத்த மட்டும் எடுத்துறணும். ஆமா. சோ இது வந்து இந்த இந்த எடிட்டிங் வந்து மிகப்பெரிய வேலை. நம்ம ஸ்டாஃப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிரமமான வேலை. அந்த மாரி பிரச்சனைக்குரிய, சர்ச்சைக்குரிய விஷயங்களை அடையாளம் கண்டு அவரை நீக்கி விடுவது. ஆ உண்மைதான். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம லைவா கொண்டு போம்போது, அவங்க பேசுறது வந்து நேரடியா மக்களுக்கு போய் சேருது பாருங்க. இது ஒரு சிக்கலான விஷயமா போயிடும். இதனால தான் ம். நாங்க வந்து இதுல கொஞ்சம் டிலே பண்ணி வந்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும். ஆனா வருங்காலத்துல அத கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போதைக்கு நாங்க எதிர்நோக்குற பிரச்சனை இதுதான். அதாவது இமாம்கள் பொதுவாவே மார்க்கம் பத்தி பேசும்போது, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அதுவும் ரொம்ப தீவிரமா பின்பற்றக்கூடியவங்க உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு அதுவும் சில பேர் என்னன்னா நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு குரல உயர்த்திருவாங்க. எல்லாருமே அதே மாரி ஒரே மாரி தொனியில பேசக்கூடிய ஆளுங்க கிடையாது. அதனால அதையும் கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால ஆமாங்க முடிஞ்ச சார். வரைக்கும் லைவா அதான். வரும்போது இந்த மாரி சென்சிட்டிவா ஏதாவது கேள்விகள் கேட்டாங்கன்னா, அது யாரையும் ஆமா, மனதை ஆமா. புண்படுத்தி விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதுல அதிகமா இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. அதுவும் சிங்கப்பூர்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. மிக, மிக கவனமா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. பல மதங்கள், பல இனங்கள் வாழக்கூடிய இதுல, ஏதாவது தவறா எங்கேயாவது போயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டா நம்ம போயிடக்கூடாது. இல்ல நீங்க வந்து முதல்ல சொன்னீங்க 1996 1996ல இருந்து இந்த ஊடகத்துறையில நீங்க ஈடுபட்டு சுமார் ஏறத்தாழ 28 ஆண்டுகள் இந்த ஊடகத்துறையிலே நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லித் தந்த பாடத்த தான் நீங்க பிஸ்மியுடைய குழுவினருக்கு சொல்லி, இதை நடத்துவது என்பது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இதை பாதுகாப்பாக அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு, எந்த ஒரு மனிதரையும் புண்படுத்தி விடாமல் இந்த நற்காரியத்தை தொடர வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய சவால். நான் உங்கள்ட்ட பலமுறை கேட்டிருக்கேன். ஒரு பெரிய நிச்சயமா. யானைய தூக்கி எப்படி நீங்க தோள்ல வச்சிருக்கிறீங்க? ஆமா. என்று நான் சந்திக்கும் போதெல்லாம் பலமுறை விட்டுருக்கேன். உங்களிடத்தில நான் அத கேட்டிருக்கிறேன். அ ஆமா, ஆமா. மிகப்பெரிய ஒரு 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 பெரிய அ ப வலுவான ஒரு பணிய சுமந்துட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் நாடுனா அந்த லைவ் ஸ்டேஷன் வரக்கூடிய காலங்களுக்காக நாம் துஆ செய்வோமாக. இந்த அடுத்த கட்டத்துல நானும் உங்களுக்கு ஒரு ஒரு நன்றியும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா, உடன்பிறவா சகோதரன்ங்கிற முறையில உங்கள அண்ணனா தான் பார்க்கிறேன். உங்களுடைய அதாவது இக்லாஸான எண்ணங்கள் பிஸ்மிக்கு வந்து கூறியிருக்க பல கட்டங்கள்ல கூறிய அறிவுரைகள், ஃபீட்பேக்ஸ் அதே மாதிரி எனக்கு மோரல் சப்போர்ட் நீங்க பல கட்டங்கள்ல நீங்க குடுத்துருக்கீங்க. அது வந்து பல கட்டங்கள நான் பார்த்திருக்கேன். நீங்களுமே வந்து புரோகிராம் அட்வைசரி கமிட்டின்னு ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி இருக்குது நம்ம பிஸ்மில. அதுல நீங்க இருக்கிறீங்க. உங்கள ஆலோசனைகள் தொடர்ந்து பல வகையில வந்து பிஸ்மிய வழிநடத்தி சென்றிருக்கிறது. இந்த சமயத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நீங்க வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில ஷேர் பண்ணும்போது, எந்த விதமான ஒரு லாப நோக்கமும் இல்லாமல், இத வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய இலக்கு அண்ணே. என்று நாம் இதை ம். பலமுறை பேசியிருக்கிறோம். இதை ஆமா, வைத்து ஆமா. பொருள் ஈட்ட வேண்டும், அல்லது இதை வைத்து தான் சம்பாதிக்க வேண்டும், இதை வைத்து தான் நான் பணக்காரனாக வேண்டும். இந்த பிஸ்மி வானொலியை வைத்து தான் என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய பிள்ளைகளையும் செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லை என்பதை சிங்கப்பூரில் உணர்ந்தவர்கள்ல நானும் ஒருத்தன். அந்த வகையில் உங்களுடைய இந்த புனிதமான இந்த ஒரு பயணத்துல நாமும் இணைந்து பயணிப்போம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல நீங்க பெருந்தன்மையோடு என்னையும் அதுல சேர்த்துக்கிட்டதுக்கு நான் தான் உங்கள நன்றி சொல்லணும். நன்றி சொல்றேன் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த டீம்ல. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அது மாதிரி சந்தோஷம். நம்முடைய இந்த குழுல ஆலோசனை குழுவிலே நல்ல பல நம்முடைய சகோதரர்கள் அண்ணன் ஹாஜி நசீர்கனி அவர்கள், அண்ணன் ஜஹாங்கீர் அவர்கள், அப்புறம் நம்முடைய நண்பர் ஹாஜி ஃபரீகுல்லா, நசரத் ஃபஹீமா, அப்புறம் இம்சாவுடைய அவங்க ஷரீஃபா இப்படி பலரும் அதில இணைந்து ஃபக்ருதீன், நாகூர் தர்காவுடைய அந்த சேர்மன் ஃபக்ருதீன் இப்படி பலரும் இணைந்து இதில செயல்பட்டு, நாம் எல்லோரும் ஒரு நல்ல காரியத்திற்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பயணம் தொடரும். அடுத்த கேள்வி ஜாஃபர், தமிழ்நாட்டிலிருந்து ராம்நாடு என்ற மாவட்டத்திலிருந்து ஆயிஷா என்ற ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பிஸ்மியுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இதுல வந்து கொஞ்சம் புது புது நிகழ்ச்சிகள் சேர்த்தால் நன்றாக இருக்குமே! அவர்கள் கேள்வி மட்டுமல்ல, ஒரு ஆலோசனையும் உங்களுக்கு அவர்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள்.
புது புது நிகழ்ச்சிகளை நீங்க சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேயர்களுக்கான கேள்வி பதில் போட்டி, பயான் போட்டி, கவிதை போட்டி என்று வைத்தால் சுவாரஸ்யமாக இருக்குமே. நேயர்களுக்கென நிகழ்ச்சிகள் நீங்க வந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார் ஆயிஷா. நன்றி ஆயிஷா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க முழுமையா வந்து பிஸ்மிய கேட்டு வர்றீங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து பல விஷயங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு வந்திருக்கோம். முக்கியமா வந்து இஸ்லாமிய பாடல் போட்டி, அதாவது நீங்களும் இசைமுரசாகலாம் ஆமா. அப்படிங்கிறது ஒரு போட்டி நடந்துச்சு. அதேமா வந்து இப்ப சென்ற வருடம் வந்து 5ஆம் ஆண்டு விழால வந்து நம்ம அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தோம். அது வந்து மிக ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொண்டு வந்தது. நிறைய பேர் வந்து இஸ்லாமிய பாடல்களை பாடி பரிசு வாங்கினாங்க. அதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது ஒண்ணு. 2வது வந்து குர்ஆன் ஓதும் போட்டி, அதையும் நடத்தினோம். அதுவும் சிறப்பா போணுச்சு. நல்ல ஒரு ரிசப்ஷன், நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி புது புது நிகழ்ச்சிகளை நாங்களும் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். என்ன, நமக்கு வந்து இதை விட விரிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. இதை விட மிகவும் சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்னு. நீங்க சொன்னீங்களா இஸ்லாமிய கேள்வி பதில் அங்கம், அதை வந்து நாங்க ஒரு ஆளுங்களை வச்சு, இமாம்களை வச்சு நேரடியான ஒரு கேள்வி பதில் அங்கமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போட்டியா நம்ம கொண்டு வரல. சோ வருங்காலத்துல அதெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய சஜஷன் நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம டீம்கிட்ட பேசி இன்னும் வேறு விதமான நிகழ்ச்சிகள் கொண்டு வரலாம் அப்படிங்கறத நிச்சயமா ஆலோசித்து கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். நல்லது. அடுத்து புதுக்கோட்டை, தமிழ்நாட்டிலிருந்து புதுக்கோட்டை என்ற ஊர்ல இருந்து ஜக்கரியா என்ற ஒரு நேயர். முதல்ல அவர் எல்லோருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் சொல்லிட்டு, பிஸ்மி ரேடியோல வந்து பல ஆலிம்களுடைய பயான் வந்துகிட்டு இருக்கு. மொத்தமா எத்தனை ஆலிம்கள் நம்ம பிஸ்மி ரேடியோல பயான் பண்றாங்க? நம்ம ரேடியோல எத்தனை பேரு வேலை செய்றாங்க? என்று கேட்கிறார் நேயர் ஜக்கரியா புதுக்கோட்டையிலிருந்து. இதுல வந்து காஷ்மீர்ல வந்து முக்கியமா வந்து சிங்கப்பூர் ஆலிம்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள ஆலிம்கள், ஸ்ரீலங்கால உள்ள ஆலிம்கள், மலேசியால உள்ள ஆளுங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலந்துதான் வச்சிருக்கோம். இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்குல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி வச்சிருக்கோம். அது வந்து எப்படின்னா கான்டென்ட் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். சரி. அது எப்படின்னா இவங்களுடைய எல்லா விஷயங்களையுமே சரியா பேசக்கூடியவங்களை அப்படின்னு குவாலிஃபை பண்ணி இந்த 18 பேர் இருக்காங்க மொத்தமா. இவங்க எல்லாருடைய பயான்களும் பிஸ்மில இடம்பெறுது. நல்லா பேசக்கூடியவங்க, நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க, அதுவும் மக்களுக்கு வந்து என்டர்டைன் பண்ற மாதிரி, என்கேஜ் பண்ற மாதிரி பேசக்கூடியவங்க. அவங்கள தான் நம்ம, அதுவும் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ரொம்ப கோபமா பேசக்கூடியவங்கள முடிஞ்ச வரைக்கும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இல்ல தவிர்த்துக்கிறது. மக்களுக்கு கேட்கறதுக்கு இதமா இருக்கணும். நல்ல விஷயங்கள் போய் சொல்லும்போது, ஒரு விஷயத்த கோபமா சொல்லும்போது அந்த ரிசப்ஷனே வந்து தடைப்பட்டு போயிடுது. அதனால வந்து இப்ப நாங்க ஹேண்ட் பீட் பண்ணிக்கிற 18 பேருமே வந்து எங்களால் சொந்தமா வந்து சோதிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 18 ஆளுங்களும் சிறப்பான சேவையை எங்களுக்கு கொடுத்து வருகிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏற்படுகின்ற சில சந்தேகங்களையும் இவங்கள்ட்ட போய் கேட்போம். இது சரியா, இது அவங்க உடனே சொல்லுவாங்க, இது சரி, இது சரி, இது தவறு, இதை கொஞ்சம் மாத்திக்கணும், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நம்மிடம் இருக்கின்றது. இது தவிர ப்ரோக்ராம் அட்வைசரி கமிட்டி, அதுல ஒரு 8 பேர் வந்து அந்த கமிட்டில இருக்காங்க. அதாவது ப்ரோக்ராமை வந்து ரிவ்யூ பண்ணி, இது வந்து இப்படி பண்ணலாம், இது இப்படி மாத்தி பண்ணலாம், இது சிறப்பா பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரோக்ராம்ஸை வந்து அட்வைஸ் பண்றதுக்கு அந்த ப்ரோக்ராம் அட்வைசரி கமிட்டி. இன்னொரு கமிட்டி இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா பிஸ்மி சம்பந்தமான வெளித்தொடர்புகள் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களோட தொடர்பு, அமைப்புகளோட தொடர்பு, நல்ல விஷயங்களை கொண்டு, அதாவது ஒரு ஒத்துழைப்பு மாதிரி ஒரு பாலமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் கமிட்டி, அதுல 8 பேர் இருக்காங்க. பிஸ்மியோட ஃபீட்பேக் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து போகக்கூடிய நிகழ்ச்சிகள், அதை பத்தி மக்கள்கிட்ட இருந்து என்ன, கிரவுண்ட்ல இருந்து என்ன சென்சிங் இருக்குது, எந்த விதமான ஒரு வரவேற்பு இருக்குது, அல்லது நெருடல் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஃபீட்பேக் கமிட்டி, அதுல ஒரு 10 பேர் இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது பிஸ்மி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்துருக்கு. நிறைய கமிட்டிஸ் வச்சிருக்கோம். ஒழுங்கான விஷயங்களை நல்லபடியா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், சிறப்பா சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த அனைத்து கமிட்டிகளுமே இயங்குறோம். இது தவிர அடுத்த கேள்வி வந்து நீங்க கேட்டிருந்தீங்க எத்தனை பேர் அப்படின்னு. வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து 11 பேர் இருக்காங்க, என்னையும் சேர்த்து 12 பேர். இது வந்து தமிழ்ல சொல்லுவாங்களே, தானா சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்களே, இது வந்து இறைவனால் சேர்க்கப்பட்ட ஒரு 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 அமைப்பு. இந்த ஊழியர்கள், பிஸ்மிக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே அவங்க யாருமே யார் மேல யாரு கீழங்கிறதே கிடையாது. எல்லாமே சமமானவர்கள். நான் இதை ஆரம்பிச்சேன் அல்லது நான் தான் இதை ரன் பண்றேங்கிறதுனால யாருக்குமே உயர்வோ தாழ்வோ எதுவுமே கிடையாது. எல்லாம் இறைப்பணி செய்யறோம், நல்ல விஷயங்களை பண்றோம். வேலை செய்யற எல்லாத்தையும் நான் சொல்றது என்னன்னா,
நீங்க எல்லாம் பெய்டு வாலண்டியர்ஸ், அன்பெய்டு வாலண்டியர்னு சொல்லியிருக்கேன் பல கட்டங்கள்ல. எப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஊதியம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து அவங்களுடைய செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற சம்பளமே தவிர, அவங்கள்ட்ட சொல்றது உண்மையான சம்பளம் அல்லாட்ட இருந்து தான் வரும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி இந்த 11 பேருமே இக்லாஸா இறைப்பணி செய்யணுங்கிறதுக்காக பண்றவங்க. இந்த கமிட்டியை மேனேஜ் பண்ற இந்த இதற்குள்ள அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மேனேஜ் பண்றது முகமது ஹம்சான்னு ஒரு ப்ராட்காஸ்ட் மேனேஜர் இருக்காங்க. அவருமே சரி மிக உறுதுணையா நம்ம வந்து பல விஷயங்களை வந்து பார்த்து கேர் எடுத்து சிறப்பா, அதாவது பணம்ங்கிறத முன்னிறுத்தாம பணிங்கிறத முன்னிறுத்தி பல கட்டங்கள்ல வந்து நம்ம ரேடியோக்கு வந்து உறுதுணையா இருந்துட்டு வராங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து ஒரு குடும்பமா தான் இயங்கிட்டு வரோம். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனோட ஏற்பாடு எதுவுமே. இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறது இப்ப சொன்னீங்க. இது ஆமா. தானாக சேர்ந்த கூட்டம் மட்டுமல்ல, தீனாக சேர்ந்த கூட்டம். நீங்க இந்த வானொலிய வந்து ஜாஃபர், பிஸ்மி வானொலி தீன் ஒளியாக, தேன் மொழியாக உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பது நம்ம அனைவருக்குமே வந்து அது தெரியும். இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம், உங்க ஊழியர்கள் அனைவற்றையும் என்னன்னா, நான் எழுதிய ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இறை தேடியது போதும். அதாவது சாப்பிடுறதுக்கு இரை தேடுறோம்ல. இறை தேடியது போதும், இறையை தேடு, ஆண்டவனை தேடு. இறை தேடியது போதும், இறையை தேடு என்று எப்போ நான் எழுதிய ஒரு கவிதை எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அந்த ஒரு கோட்பாடை தான் நீங்க பணம் காசுலாம் போதும், நம்ம அல்லாஹ்வை போய் அடையணும், இறைவனுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் என்று அந்த ஒரு அற்புதமான ஒரு மறுமையினுடைய வாழ்வை நோக்கிய பயணத்துல பிஸ்மி இயங்கிக் கொண்டு வருகிறது என்பது நம் எல்லோருக்குமே கிடைத்த ஒரு மாபெரும் பெருமையாக நான் கருதுறேன். அடுத்த ஒரு கேள்விக்கு இப்ப நம்ம போவோம். இந்த கேள்வியை தமிழ்நாட்டிலிருந்து, சென்னையிலிருந்து சபீனா என்ற ஒரு நேயர் கேட்கிறாங்க. நபி வழி மருத்துவம் அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க தொடர்ந்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். அப்புறம் இந்திய தொழுகை நேரத்துக்கு பாங்கு சொன்னா நல்லா இருக்குமே. இந்தியாவுடைய அந்த டைமுக்கு பாங்கு சொன்னா நல்லா இருக்கும். பிஸ்மி வந்து பல நாடுகள்ல அது ஒலிக்கிறதுனால, அந்தந்த ஊருக்கு ஏற்றாற்போல் தொழுகை நேரத்தை அமைச்சு, அந்த பிஸ்மியுடைய செயலியை வடிவமைக்க முடியாதா? அதற்கான வாய்ப்பு இருக்குதா? என்று கேட்கிறார் சென்னையிலிருந்து சபீனா என்ற ஒரு நேயர். அதுக்கு என்ன ஜாஃபர் உங்களுக்கு சொல்றீங்க? நிச்சயம் பண்ண முடியும். ஆனா இப்பொழுதுள்ள அந்த தொழில்நுட்ப சிக்கல்களால் அதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாது. வருங்காலத்துல நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு வரும். அதுக்கான முயற்சி நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா உலகம் பூரா போகும்போது ஒவ்வொரு நகரத்துக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதை வந்து ஒவ்வொரு நகரத்துக்குமே வந்து மாத்தி அமைக்கும் போது உலகம் பூராவுமே வந்து எந்நேரமும் வந்து வாங்கொலி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்தியாவுக்கு மட்டும் பண்றது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகையில பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதாவது குளோபலி அதை வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து அதை கொண்டு போயிட்டோம்னா உலகத்துல எங்க இருந்தாலும் புலம்பெயர்ந்த தமிழ் முஸ்லிம்கள் உலகத்துல எங்க இருந்தாலுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கும். வருங்காலத்துல இன்ஷால்லா அதை நம்ம அறிமுகப்படுத்துவோம். அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்ஷால்லா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உள்ள ஆப்புக்கும் இப்ப உள்ள ஆப்புக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கும். பல விஷயங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சரி. அது தொடர்ந்து நாங்க வந்து அதாவது ரேடியோங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட அந்த சேவை போயிட்டு இருக்குது. அதே சமயத்துல ஆப் மூலமாவும் பல விஷயங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஆப்பை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஒரு 5வது வெர்ஷன். அது ஆரம்பத்துல 2017ல அறிமுகப்படுத்தப்படும் போது அது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஆப்பா தான் இருந்துச்சு. அதை வந்து இப்ப தொடர்ந்து நாங்க வருஷம் வருஷம் அதை அப்கிரேட் பண்ணி 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 பல விஷயங்களை அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். நீங்க இப்ப அதை எடுத்து நீங்க திறந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமா வந்து 2 விஷயங்கள், அதாவது ஹோம் பேஜ்லயே உங்க கண்ணில் படும். மஸ்ஜித் லொக்கேட்டர், ஹலால் ஃபுட் லொக்கேட்டர்னு சொல்லிட்டு அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எப்படின்னா, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் சேர்த்து நாங்க ஏற்பாடு பண்ணி அந்த கொலாபரேட் பண்ணதுனால இதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படின்னா, உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும், நார்த் போல், சவுத் போல் எந்த மூலைக்கு போனாலும், பக்கத்துல என்ன பள்ளி இருக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குது, அது எப்படி போறது அப்படிங்கறத ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஆமா. இது இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து டிராவல் பண்றவங்க இதை ரொம்ப விரும்பி கேட்கறாங்க. முக்கியமா வந்து இந்த முஸ்லிம்கள் அதிகம் இல்லாத நாடுகள் இருக்குல்ல, அங்க போகும்போது பள்ளிகளை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கும். சும்மா நேரம் வந்துருச்சு தொழுக போகணும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃபோன் பண்ணாரு. கம்போடியால இருக்கிறேன், ரொம்ப ரிமோட்டான இடத்துல இருக்கேன், எனக்கு எங்க இருக்கு பள்ளி இருக்குன்னு தெரியல, இப்பதான் முதல்ல வந்திருக்கேன், இந்தியால இருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியல, உங்க பிஸ்மியை வச்சுதான் நான் வந்து போய் அந்த அந்த பள்ளியை போய் தொழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். என்ன அதே மாதிரி ஹலால் ஃபுட் லொக்கேட்டர், இந்த ஈஸ்டர்ன் யூரோப் போனீங்கன்னா, மற்றபடி முஸ்லிம்கள் குறைவா வாழக்கூடிய நாடுகள்ல போனீங்கன்னா
ஹலால் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பக்கத்துல வந்து ஹலால் ஃபுட் எங்க இருக்குது அப்படிங்கறத வந்து அந்த அந்த ஹலால் ஃபுட் லொக்கேட்டர் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு காட்டிடும். நீங்க போய் இதை ஜிபிஎஸ் மூலமாவும் நீங்க போய் அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது மாதிரி விஷயங்கள் வந்து பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இது தவிர கிப்லா டைரக்ஷன் எங்க போனாலும் நீங்க வந்து கிப்லா பார்த்து தொழுகிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கு. அப்புறம் வந்து இஸ்லாமிய கேலண்டர் இருக்குது. அப்புறம் வந்து அந்த குரான் முழுமையா நாங்க வந்து இதுல கொண்டு வந்துட்டோம். ஆப்லயே இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கீழே உள்ள பார்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குரான்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு ஐகான் இருக்கும். அதுல வந்து முழு குரானே உள்ள இருக்குது அதுல. இது தவிர ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்லையும் கொண்டு வந்திருக்கோம், இங்கிலீஷ்லயும் கொண்டு வந்திருக்கோம். ஷாயுல் புகாரினா அதுல இருக்கு. இது தவிர எங்களோட வந்து தொடர்பு கொள்றதுக்கான விஷயமும் அதுலயே இருக்குது. இந்த வாட்ஸ்அப்லயே அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க தொடர்ந்து மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த உழைப்பு வந்து தொடரும், இன்னும் தொடரும். நாங்க தொடர்ந்து பல விஷயங்களை, மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆர்வமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. நல்லது, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இந்தியாவிலிருந்து கீழக்கரை சாஜிதா. நம்ம பலமுறை பேசும்போது சீனி ஜாஃபர் சொல்லியிருக்கீங்க, உங்க ஊர் கீழக்கரைன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஊர்ல இருந்தே ஒரு கேள்வி வந்திருக்குது. சாஜிதா என்ற நேயர் கேட்கிறாங்க, முதல்ல தீன் குல பெண் என்ற அந்த நிகழ்ச்சியும் நபி வழி மருத்துவம் என்ற நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பிஸ்மி வானொலிக்கு முதல்ல அவங்களுடைய பாராட்டுகளை முதல்ல தெரிவிக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, தொழுகையினுடைய அறிவிப்பு முடிவுல சின்ன பயான் ஒன்று சொல்லி முடித்தால் சிறப்பாக இருக்குமே, அப்படி எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகை அறிவிப்பு முடிவில் சின்ன பயான் சொல்லி முடித்தால் சிறப்பாக இருக்குமே, அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாங்க. கீழக்கரையிலிருந்து சாஜிதா. நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சஜஷன் நிச்சயமா வந்து டீம்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான முயற்சி நாங்க எடுக்கிறோம். ஆர்வத்தை வரவேற்கிறோம். அதே சமயத்துல உங்களை போன்று பல நேயர்கள் பல சஜஷன்களை கொடுத்ததுனாலதான் பிஸ்மி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கின்றது. நாங்க மட்டுமே, அதாவது நாங்க செய்ய விரும்புறது மட்டுமே செஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை கேட்காம போனா அந்த ஃபீட்பேக் இல்லாம எங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அதனால உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. இன்ஷால்லா உங்களுடைய இதை வந்து சஜஷனை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு நாங்க வந்து எப்படி அதை கொண்டு வரலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். இந்த ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்த பிஸ்மி வானொலி சேவை இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை காரணமே உங்களை போன்ற நல்ல நேயர்களுடைய ஃபீட்பேக். தொடர்ந்து நீங்க கேளுங்க. வேறு என்ன மாறுதல்களை கொண்டு வரலாம், முன்னேற்றம் எது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை மாதிரி நம்ம அதற்கான முயற்சி நிச்சயமாக எடுப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற நேயர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் வந்து தொடர்ந்து கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்குமே பிஸ்மி அடுத்த கட்ட படியை நோக்கி முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு உந்துதலாக இருக்கும், வழிகாட்டியாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பிஸ்மியோட ஆப்ல வந்து கடைசியில இருக்கு பாத்தீங்களா, அந்த வாட்ஸ்அப்னு ஒரு இன்டர்ஃபேஸ், அதுல நீங்க தொடர்பு கொண்டு உங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அல்லது டெக்ஸ்டாவும் பண்ணலாம். இது இப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சர்வே பண்ணி அதுக்கான முயற்சி நிச்சயம் நாங்க நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நீங்க ஃபீட்பேக் கமிட்டினே வச்சிருக்கீங்களே, ஃபீட்பேக் கமிட்டினே வச்சு அதுக்கு சில பேர் இருந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படணும் அப்படிங்கிறதான பிஸ்மியுடைய நோக்கங்களில் பிரதான நோக்கமாக வச்சிருக்கீங்க ஜாஃபர். நிச்சயமா. அடுத்த நேயர் இந்தோனேஷியாவிலிருந்து கேட்கிறார். சலீம் பாஷா என்ற நேயர் இந்தோனேஷியாவிலிருந்து முதலில் ஈத் முபாரக் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, பிஸ்மியுடைய லட்சக்கணக்கான நேயர்கள்ல நீங்கள் எதிர்கொண்ட வித்தியாசமான நேயர் யாராவது இருக்காங்களா? அது என்ன சம்பவம்னு சொல்ல முடியுமா? நீங்க லட்சக்கணக்கான நேயர்கள், இது வந்து பிடிபி ஆக்ட்ல அது வருதான்னு தெரியல எனக்கு. பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் 2012 சிங்கப்பூர்ல ஒண்ணு இருக்கு. அதை பிடிபிஏ 2012 நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் நீங்கள் வந்து சாராம்சத்தை ஏதாவது யார் எவர் என்று சொல்லாமல் உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கான நேயர்கள்ல நீங்க எதிர்கொண்ட வித்தியாசமான நேயர் யாராவது இருக்காங்களா? அது என்ன சம்பவம்? நிறைய பேர், அதாவது நிறைய பேருடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அதுல ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக அதை வந்து வித்தியாசமா தான் பாக்குறாங்க. அவங்களோட மனப்போக்கா அல்லது என்னன்னு சொல்ல தெரியல. அதை நம்ம வந்து கடந்து போய்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபீட்பேக் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா ஒரு கான்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கணும்.
கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், அது மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளதை நம்ம கடந்து போயிடணும். கன்ஸ்ட்ரக்டிவா கொடுக்கறத நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறது, சிறப்பா பண்றது அப்படின்னு பாக்குற அதே சமயத்துல டிஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் வரும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சொல்லுவாங்கல்ல, டேக்கிங் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வாங்கல, அதை எடுத்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். சில பேர் வந்து இயற்கையான ஒரு குணம்னு சில பேருக்கு இருக்கு, அவங்களோட இயல்புன்னு இருக்கு. போர்க்குணம் உள்ள சில பேர்கள் இருக்காங்க. நான் யாரையும் பெயரை குறிப்பிட போவதில்லை. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்கின்றது. அது அவருடைய இயல்புன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகணுமே தவிர பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. எது செய்தாலுமே, அதாவது பாராட்டு என்பது குறிப்பாக ஒரு நபரை நான் பார்த்தது வரைக்கும் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எதையுமே இது வரைக்கும் பிஸ்மிய வந்து பாராட்டினதே கிடையாது. எதுக்குமே பாராட்டினது கிடையாது. இவ்வளவு கடந்து வந்த பாதையில அவ்வளவு பெரிய மைல்கல்ல நம்ம தாண்டி வந்திருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கும் போது அவருடைய எண்ண ஓட்டம் எப்படின்னா, அந்த அந்த நிறைகள் எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த குறைகள் ஒவ்வொரு விஷயத்திலுமே நிறையான விஷயங்கள் கூட ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு, இதை எப்படி பண்றீங்க, இதை ஏன் எப்படி பண்ணா, அதாவது அதை சிறப்பா பண்ணலாமேன்னு சொல்றது ஒரு விஷயம். ஆனா அது குறையாவே சொல்றது இருக்குல்ல, அது சில பேரை பாக்குறேன். முக்கியமா ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி குணாதிசயம் உள்ள ஆளு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மாற்றுவான் என்று நம்புகின்றேன். இல்ல அதுக்கு ஒரு பெரிய சீன பெருஞ்சுவருக்கு முன்னால் உலக அதாவது பார்த்து வியக்கக்கூடிய சீன பெருஞ்சுவரை கண் முன்னால நிறுத்தி அதுல ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளியை போய் நீங்க வச்சுட்டு இந்த மக்களை பாருங்கள் என்று இந்த உலகத்துல சொன்னீங்கன்னா அந்த சீன பெருஞ்சுவர் கண்ணுக்கு தெரியாது. அந்த சிறு கரு புள்ளி தெரியுங்கிறது அதுதான் மக்களுக்கு. அது வந்து இயற்கை மனித வாழ்வில் உள்ள ஒரு பல பேருடைய கோணம். அதான் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இறை ஆமா, பொருத்தத்துக்காக தான் நம்ம செஞ்சுட்டு நிச்சயமா இருக்கோம். அடுத்த நிச்சயமா கேள்வி நிச்சயமா. ஜாஃபர், ம், மலேசியாவிலிருந்து சாஜித் ஹுசேன் என்ற ஒரு நேயர் பிஸ்மி ம், கடந்த 6 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஆக்சுவலா 7 ம், வருஷம் இருக்கு. அவர் என்ன ம், கேட்கிறாருன்னா, நீங்கள் சந்தித்த மிக மோசமான விமர்சனம், இது கிட்டத்தட்ட முதல்ல உள்ள கேள்வியோடு தொடர்புடைய கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். ம், நீங்கள் ம். சந்தித்த மிக மோசமான விமர்சனம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத பாராட்டு ஏதாவது இருக்கா? அதாவது இந்த வொர்ஸ்ட் ரெண்டு கிரிட்டிசிசம், தி வொர்ஸ்ட் கிரிட்டிசிசம், தி பெஸ்ட் காம்ப்ளிமென்ட். இது ரெண்டுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள். ரெண்டுமே நடந்த சம்பவங்கள், 2 சம்பவங்கள் நிச்சயம் சொல்லி ஆகணும். சரி, சரி. ஆஹ் சுவாரஸ்யமான விஷயங்கள். அதாவது முதல்ல வந்து என்னன்னா, சில வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாத்திமா சபரிமாலான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சபரிமாலாவா இருந்தாங்க. இப்ப ஆமா. அவங்க பாத்திமா சபரிமாலான்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க சகோதரி. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பத்தி சில நல்ல விஷயங்களை வந்து ஒரு ஸ்காலர்ங்கிற முறையில அவங்க ஒரு ஆய்வு செய்து இந்த மாதிரி இஸ்லாத்தன்மா சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு குடிக்காம இருக்கிறது, ஆல்கஹாலிசம், அதை பத்தி பேசினாங்க. குழந்தை வளர்ப்பை பத்தி பேசினாங்க. ஏழைக்கான வரியை பத்தி பேசினாங்க. சரி, ஆஹ் அந்த இந்த மாதிரி சில இஸ்லாத்துல சொல்லப்பட்ட தனிப்பட்ட விஷயங்கள், அதாவது ரொம்ப சிறப்பான விஷயங்களை அவங்க ஆய்வு செய்து இதனால சமூகம் எப்படி பயன்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க. இதை வந்து சரி, இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க வந்து அவங்க சொல்ற பல விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்றது அதாவது முஸ்லிம்களுக்கே ஒரு படிப்பனையாவும் இருந்துச்சு பல விஷயங்கள். முன்னாடி அவங்க அவங்க அந்த ஸ்பீச்சஸ் ஒவ்வொரு நோம்புக்குள்ளேயும் அதை கொண்டு போனோம். அவங்களோட செய்தியை வந்து டெய்லி ஒரு ப்ரோக்ராம், அவங்களோட ப்ரோக்ராம் போனுச்சு. பாராட்டி சரி. நிறைய வாழ்த்துக்கள் வந்துச்சு. சிறப்பா பேசுறாங்க, நல்லா இருக்குது, எங்களுக்கே தெரியல இவ்வளவு ஆய்வு செஞ்சு பேசுறாங்க, இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. ஆனா ஒருத்தர் ஒருத்தருக்கு யாருன்னு தெரியாத விடுங்க. அது என்னன்னா, அவர் என்ன பண்ணிருக்காரு, இத இத அதான் எடுத்து அந்த இஸ்லாமிய சீன சமய சீன மன்றம். அந்த சீன பெருஞ்சுவர்ல உள்ள ஒரு கருப்பு புள்ளி. ஆமா, அவர் வந்து இஸ்லாமிய சமய மன்றம் சிங்கப்பூர் இருக்கின்றது. அவருக்கு அங்க என்ன பண்றாரு, இமெயில் அனுப்பியிருக்காரு. எப்படின்னா, பிஸ்மி ரேடியோ இஸ் கெட்டிங் a non-Muslim to preach Islam to Muslims அப்படின்னு. அதாவது முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் வந்து கொண்டு வந்து இஸ்லாத்தை பத்தி பரப்புரை செய்யறாங்க பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போய் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ அது நம்ம கிட்ட வருது. அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. என்னடா நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லது பண்றவங்களுக்கு இவ்வளவு நம்ம முயற்சி எடுத்து இவ்வளவு பொருள் செலவு பண்ணி நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம், பாராட்டு கிடையாதா? பாராட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து கல்லெறிஞ்சிட்டு போறது எந்த அளவுக்கு நியாயம் அது அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தம் எனக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க? இதனால என்ன அவங்களுக்கு கிடைக்க போறது ஒண்ணும் இல்ல. என்ன இப்போ நமக்கு நமக்கு தடை செய்யறாங்க, இந்த மாதிரி தடை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அதை வந்து அதையும் கடந்து வந்திருக்கு. இது ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனம். ஆனா சமய மன்றத்துல அவங்க கேட்கும்போது நான் வந்து விளக்கமா சொல்லி நடந்து சொன்னேன். அவங்க புரிஞ்சுட்டாங்க. அப்படியா, சரி, இதை வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக அவங்க இந்த மாதிரி வந்து கல்லறிஞ்சிருக்காங்க, அதை வந்து நம்ம விட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சோ இதுதான் இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனம்.
மறக்க முடியாத ஒரு விஷயம். மாற்று மதக்காரங்க பண்ணியிருந்தா கூட அது வேற விஷயம். ஆனா வந்து இஸ்லாத்துல இருந்துகிட்டு அந்த மாதிரி கல்லெறியறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது மிக நல்ல ஒரு பாராட்டு அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு ரொம்ப ஒரு மனத்த நெகிழ வைக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். 4 வருடங்களுக்கு முன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கு தொழுவ போயிருக்கும்போது, ஒருத்தர் வந்து என்ன வந்தாரு. வந்து என் பேர சொல்லி நீங்க தானா அப்படின்னு கேட்டாரு. நான் தான் சொன்னேன். வந்து அப்படியே கட்டி தழுவி ஆற தழுவிக்கிட்டாரு. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? எதுக்கு நான் நன்றி சொல்றீங்க அப்படின்னு. அவரு கண்ணீரோட சொன்னாரு. தம்பி எனக்கு வந்து 72 வயசாச்சு எனக்கு. 3, 4 வருடத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து பிள்ளைங்கலாம் எனக்கு 3 குழந்தைங்க எல்லாம் வெளியூர்ல வந்து இருக்காங்க 3 பேருமே. படிச்சுட்டு வேலைகள்ல நல்ல வேலைகள்ல இருக்காங்க. நான் பக்கத்துல பள்ளி பக்கத்துல அந்த வீட்ல தான் தங்கியிருக்கேன். தனிமையில இருக்கேன் தம்பி. தனிமையில இருக்கேன். ஏன் தனிமையில இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியல. தனிமை என்ன கொன்னுகிட்டு இருக்கு. போய் சேருவோம் அப்படிங்கிற மாரி அல்லாட்ட துவா கேட்டுட்டு இருக்கேன். தினமே ஒரு போராட்டமா இருக்குது. எனக்கு வேற எந்த குறையும் அல்லாஹ் வைக்கல. இருக்கிறேன், சாப்பிடுறேன், பண்றேன், தொழுகுறேன், எல்லாம் பண்றேன். அதே மாதிரி நாள் போயிடுது. எனக்கு அந்த வீட்ல ஏதாவது நடந்தா கூட வந்து பார்க்கறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணணும். தனிமை வந்து என்ன சாகடிச்சிட்டு இருக்கு தம்பி. அவ்வளவு மோசமான நிலைமையில நான் வந்து செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரேடியோ வந்து போட்டு குடுத்தாரு. பிஸ்மி ரேடியோ அப்பதான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். 2 மாசத்துக்கு முன்னாடி. கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து மனம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலையில எழுந்திரிச்ச உடனேயே தொழுவுறதுக்கு முன்னாடியே நான் அத ஆன் பண்ணிடுவேன். நான் தூங்க போறது வரைக்கும் அந்த வானொலி ஓடிக்கிட்டே இருக்கும். முழுக்க முழுக்க நான் கேட்பேன். தூங்கும்போது தான் நான் அடைச்சுட்டு படுப்பேன். ஒரு ஆள் பக்கத்துல இருக்க மாரியே இருக்கு தம்பி. ரொம்ப ஆறுதலா இருக்கு தம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வாழ்த்திட்டு சொன்னாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாரு. இது ரொம்ப எனக்கு மனச வந்து ஒரு எமோஷனலான ஒரு சம்பவமா இருந்துச்சு எனக்கு. சரி, இந்த மாதிரி நெறைய பேர் பயன்பெற்று வருவாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கே தெரியாம பலரோட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு ஒரு வித்தியாசத்த நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. இது ஒரு மனச சந்தோஷப்படுத்துற விஷயம்னு வைங்களேன். ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு ஊர்ல வந்து கடுமையான குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன பூனைக்குட்டிக்கு ஒரு போர்வையை போர்த்தியதன் காரணமாக அந்த ஒரு சிறு நற்செயலுக்காக ஒருவர் சொர்க்கம் நுழைந்தார். உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் அவர்களுக்கு நாடினான் என்று எப்போதோ நான் கேட்ட ஒரு பயான் என் நினைவிற்கு வருகிறது. அது மாதிரி தன்னுடைய மனைவியை இழந்து தனிமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முதியவருக்கு பிஸ்மி வானொலி ஒரு துணையாக இருக்கிறது என்று அந்த பெரிய மனிதர் அவர் சொல்லும் பொழுது அது பாராட்டு மட்டுமல்ல, பரிந்துரை. அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த பிஸ்மி வானொலியில் பயணித்து அதற்காக பணியாற்றக்கூடிய அத்துணை ஊழியர்களுக்கும் அவர் செய்யக்கூடிய சொர்க்கத்தை இவர்களுக்கு தந்து அருள் புரிவாய் ரஹ்மானே என்ற ஒரு பரிந்துரையாகத்தான் அந்த பாராட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன பாராட்டுகள் நமக்கு உற்சாகத்தை தந்து மேலும் இது போன்ற காரியத்துல நம்ம தொடர்ந்து செயல்படுறதுக்கு நமக்கு இது பெரிய உதவியா இருக்கு. அல்லாஹ் மேலும் உங்களுக்கு அந்த சிறப்பு. சிறந்த ஒரு பாக்கியத்தை தொடர்ந்து அல்லாஹ் வழங்குவானாக என்று நாம் உங்களுக்காக துவா செய்வோம். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டுல அதிராம்பட்டினம் என்ற ஊரிலிருந்து நேயர் ஆபிதா அவங்க கேட்கிறாங்க. இது ஏறத்தாழ நீங்க முதல்ல சொன்ன கேள்வியோட தொடர்ந்த கேள்வியா தான் வருது. நீங்கள் பிஸ்மி ரேடியோனால நெகிழ்ந்த சம்பவம் ஏதாவது இருக்கிறதா? உங்கள் கண்களால் பார்த்து மகிழ்ந்த அல்லது படிப்பினை தருகின்ற நிகழ்வை ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின் தான் அவங்க அதிராம்பட்டினத்திலிருந்து நேயர் ஆபிதா நிச்சயமாக, நிச்சயமாக. கேட்கிறாங்க. ம்ஹ்ம். எனக்கு வந்து 2 சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஒரு சம்பவம் என்னன்னா, எனது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவரோட தகப்பனார் வந்து ஆஸ்பத்திரியில வந்து அனுமதிக்கப்பட்டு கடைசி ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்காங்க. அவர் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து கை விரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் முடியாது. அவங்க வந்து எல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சுட்டாங்க. அதாவது கடைசி போராடிக்கிட்டு இருக்கோம். போராட்டம் போய்க்கிட்டே இருக்குது. கடைசி கட்டத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இறக்க போறோம் அப்படின்னு அவருக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து மனசுல ஒரு அமைதி இல்லாம ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு. நல்லா சுதந்திரமா, நல்லா சந்தோஷமா இருந்த ஒரு மனிதர். கடந்த காலத்துல செஞ்ச சில விஷயங்கள் அல்லது பண்ண விஷயங்கள வச்சு அவருக்கு மனசுல அமைதி இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இரவு பகலா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கத்தி, கோவமா எல்லார்ட்டயும் எரிஞ்சு விழுந்து, ரொம்ப சரியான சத்தம். இந்த மாரி கத்தல் ரொம்ப அதிகமானதுனால பக்கத்துல உள்ளவங்களுக்கு பேஷண்ட்ஸ்னா வந்து ரொம்ப தொல்லையா போய் அதோட தனியா ஒரு ரூம் கொண்டு போய் வச்சு, அப்பவுமே வந்து அவரோட அந்த ஆதங்கம் அடங்கல. இன்னும் சரியான சத்தம் சத்தம் போட்டுட்டு இருந்திருக்காரு. கத்திக்கிட்டு இருந்திருக்காரு.
என்னோட ஃப்ரெண்டு அவர் போய் பார்க்கும்போது ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கும்போது மனசுல அமைதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு பிஸ்மியை போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஸ்மியை வந்து அவரோட போன்ல போட்டு கொடுத்து பக்கத்துல வச்சுட்டாரு. அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. கேட்க ஆரம்பிக்க மனசுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து லேசாகுது, அமைதி திரும்புது. ஒரு 3 நாள்லயே அவரோட வந்து ஒரு மாறுதல் தெரியுது. ஒரு வாரத்துல அவர் வந்து ஃபுல்லாவே வந்து அமைதியாயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு மவுத்தாயிட்டாருன்னு வைங்களேன். ஆனாலும் அந்த அமைதியான காலகட்டங்கள் இருக்குல்ல, குடும்பத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளவு இவ்வளவு கஷ்டத்தோட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த ஒரு மனிதர் ஒரு ரொம்ப அமைதியா கடைசி காலத்தை கழிச்சுட்டு அவர் மவுத்தாயிட்டாரு அப்படிங்கும்போது குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மன நிறைவு. அவர் மவுத்தானதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அவரோட பையன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னா, அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே, அத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மனசுல அமைதி இல்லாம இருந்தாங்க. விஸ்மியை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க, அவங்க ரூஹு வந்து அமைதியா பிரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒண்ணு. 2வது சம்பவம் என்னன்னா, இன்னொரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவருக்கு வந்து பிசினஸ்ல தோல்வி, மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்காரு. இதனால வந்து அவரோட குடும்ப வாழ்க்கையே வந்து பாதிக்கப்பட்டு மனைவி விவாகரத்து பண்ணிட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில கடைசி விளிம்புக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டு வேற வழி இல்லை அப்படிங்கிறது அவர் வந்து இஸ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் மனுஷர்களை அரவணைச்சு நல்வழி காட்டக்கூடியதா இருந்தாலும் கூட முஸ்லிம்கள் வந்து அந்த கயிறை பற்றி பிடித்துக் கொள்வதை வந்து தாமதமா தான் பிடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து தற்கொலைங்கிற முடிவுக்கு போயிடுறாரு. இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்ல, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, என்னை வந்து ஒரு லெட்டர் தரேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலிட்ட கொடுத்துரு, எக்ஸ் ஒய்ஃப்டையும் குழந்தைகிட்ட கொடுத்துரு, லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வா அந்த லெட்டரை கொடுத்துறேன், நான் இறக்க போறேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு பேசி அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆறுதல் சொல்லி அது கேட்கற மாதிரி நான் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறது முடிவுல இருக்காரு, என்ன அதுல மாற்றம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எவ்வளவு சொல்லி கேட்கற மாதிரி இல்ல. கடைசியில ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல, நீ நீ எடுத்த முடிவை நான் வந்து ஸ்டாப் பண்ணல, உன்னை மாத்த முடியாதுன்னு தெரியும், அதனால நான் வந்து உன்னை எந்த வகையும் தடுக்கல, நான் உன்கிட்ட கேட்கறது 3 நாள் தான் டைம் கேட்கறேன், 3 நாள் எனக்கு டைம் கொடு, 3 நாளைக்கு நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணு, ஃபுல் டைமா பண்ணு, அதுக்கப்புறம் 4வது நாள் நானே வந்து உன் கடிதத்தை வாங்கிட்டு நீ தற்கொலை பண்றதுக்கு நான் சாட்சியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி அப்படியா நிஜமாவா, சரி சொல்லு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நாள் நட்புக்கு இது ஒரு நான் பண்றேன் அப்படின்னு இருக்காரு. அதோட என்னன்னா அவர் வந்து அவரோட போன்ல பிஸ்மியை போட்டு கொடுத்திருக்காரு. அவரு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, தூங்குற சாப்பிடுற நேரம் தவிர 24 மணி நேரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்திருக்காரு. அது மாதிரி கேட்டிருக்காரு. 2 நாள் 3 நாள்லயே அவர் வந்து ஒரு பெரிய மாறுதல் தெரிஞ்சிருக்கு. திரும்ப வந்து ஃப்ரெண்டு போகும்போது போய் பாக்குறாரு, நான் மனசை மாத்திக்கிட்டேன், நான் சாகல, வாழ்க்கையில இன்னொரு பர்பஸ் என்னமோ இருக்குது, வேற ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்றேன். அதனால வந்து தீன் பணிகளை ரொம்ப அதிகமா போகணும், அதனால இஸ்லாத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதிகமா தெரிஞ்சுக்கணும், குரான் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. குரான் தர்ஜுமா வாங்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருமே அழைச்சிட்டு போய் ஒரு வாங்கி கொடுத்து ஒரு சமாதானப்படுத்தி இப்ப அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தீன்தாரியா இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு மனிதரா மாறிட்டாரு. ஒரு வேளை ஒரு வேளை விடாம வந்து தொழுதுட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் நம்ம மனசை ரொம்ப ஒரு எனக்கு பாதிச்ச விஷயம், நிகழ வைத்த விஷயங்கள்னு சொல்லலாம் இந்த 2மே. கலந்துடலாம். ரொம்ப கேட்கறதுக்கே அப்படியே மனசு நெகிழ்ந்து போற மாதிரி இருக்கு ஜாஃபர். இந்த உலகத்துல எல்லோரும் ஒருத்தங்க விட்டு உயிர் பிரியும் போது எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்னன்னா, மே த டிபார்ட்டட் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், அவர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு தான் எல்லோருமே வந்து துவா செய்வாங்க. அப்ப அந்த மனிதர் முதல்ல சொன்ன அந்த இன்சிடென்ட்ல அந்த இறந்து போன மனிதருடைய பிள்ளைங்க, எங்க அப்பா இறந்து போகும்போது ரொம்ப அமைதியா இறந்து போனாங்க அண்ணன், பிஸ்மிய 3 நாள் கேட்டுட்டு அப்படியே அவங்க ரொம்ப சாந்தமாயிட்டாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மே த சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த பிஸ்மி வானொலி எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போதே அப்படியே மனசு ரொம்ப, இதை மிகைப்படுத்துவதற்காகவோ பாராட்டுவதற்காகவோ உங்களை புகழ்வதற்காகவோ இதை நான் வந்து சொல்லல, உண்மையிலேயே கேட்கும் போதே அப்படியே மனசு நெகிழ்ந்து போகுது. ஒண்ணு, இந்த உலகை விட்டு ஒருவர் பிரியும் பொழுது அவரை அமைதிப்படுத்தி பிஸ்மி வந்து அனுப்பி வச்சிருக்கு. இன்னொருத்தர் தற்கொலை பண்ணிக்க போறேன் என்று சொன்ன ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அந்த ஒரு கேரக்டர், இறைவனுடைய ஒரு குணாதிசயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இந்த பிஸ்மி வானொலி செயல்பட்டதாக நான் பார்க்கிறேன். அல்லாஹ் வந்து கல்புகளை புரட்டக்கூடியவன் சொல்றான்.
மனசை அப்படியே புரட்டி போடக்கூடியவன் இணையற்ற அந்த பேரருள் அல்லாஹ். அவன் பாருங்க, அந்த தற்கொலை செய்யக்கூடிய மனிதனுடைய கல்பை புரட்டி போடுவதற்கு ஒரு கருவியாக அல்லாஹ் அந்த பிஸ்மியை பயன்படுத்தி இருக்கிறானே. இதுக்கெல்லாம் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய பேரருளை நம்ம அனைவருக்கும் அள்ளி தரணும் என்ற ஒரு பிரார்த்தனையை, துவாவை இந்த தியாக திருநாள் அன்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நேரம் நம்முடைய நேயர்கள் இந்த நாள்ல நம்மளோட இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தியாக திருநாளினுடைய முக்கியமான ஹஜ் பெருநாளுடைய இந்த தினத்துல ஒரு நிறைவான கேள்வியாக ஒரு நேயருடைய கேள்வியோடு இந்த நேர்காணல் இன்னும் சில வினாடிகளில் நிறைவு பெற இருக்கிறது. நிறைவான கேள்வி, ஆஸ்திரேலியாவிலிருந்து நேயர் யூசுப் என்பவர் ஒரு கேள்வி கேட்கிறார். முதல்ல பாராட்டுறார், ரொம்ப அருமையா இருக்கு உங்க நிகழ்ச்சி. முதல்லாம் இருந்ததை விட இப்ப நிறைய மாற்றங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ரெக்கக்னேஷன் பண்றாரு, உங்களை அங்கீகரிக்கிறார். அது ஒரு பெரிய நமக்கு ஒரு உற்சாகம். இப்ப அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிஸ்மி ரேடியோவுடைய எதிர்கால நோக்கம் என்ன? உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? ஏதாவது புதிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா என்று நேயர் யூசுப் கேட்கிறாரு. அவருக்கு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால நோக்கங்கள் என்னங்கிறத பத்தி சொல்லுங்க ஜாஃபர். நல்ல கேள்வி. எதுவும் தான் முக்கியமா எதிர்காலம் மிக பிரகாசமாக தான் இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா கடந்த காலத்துல சின்ன ஒரு விதையா போடப்பட்ட ஒரு பிஸ்மிங்கிறது இப்ப பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்குது. முதல்ல நான் சொன்னது போல முதல் நாள் 10 பேர் கேட்டது. ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் பேர் அந்த லிசனர்ஷிப் கூட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது 6-7 வருஷத்துல 600,000 பிளஸ் ஏறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இறைவன் அருளால் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பிஸ்மி சம்பாதிச்சிருக்கின்றது. இதுல என்ன, ஆரம்பத்துல நாங்க ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு எஜுகேட்டிங் பிளாட்ஃபார்மா தான் ஆரம்பத்துல நாங்க இதை கொண்டு வந்தோம். ஆரம்பத்துல அதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி எஜுகேட்டிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். எஜுகேஷன் மட்டுமே இருந்தா என்டர்டெயின்மெண்ட் இல்லாட்டி போரிங்னு போயிடுவாங்க. அவர் என்டர்டெயின்மெண்ட்ல அது மட்டுமே இருந்து எஜுகேஷன் இல்லைன்னு வைங்களேன், அதுக்கான வழிகாட்டுதல் எதுவும் கொடுக்க முடியாது. அதனால ரெண்டுமே சேர்ந்து தான் பயணிக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணுங்கிறத நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதை வச்சுதான் அமைச்சிருக்கோம். இது எப்படின்னா, நாளடைவுல என்னாச்சுன்னா ஒரு இவல்யூஷன் ஏற்பட்டுருச்சு. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அதோட இதே மாறி போச்சு. எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு என்டர்டெய்னிங் எஜுகேட்டிங் பிளாட்ஃபார்மா இருந்தது, இப்போ ஒரு சோசியல் கன்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, ஒரு சமூக தளமாவே உருவாயிடுச்சு. எப்படின்னா, சமூக பிரச்சனைகளை அட்ரஸ் செய்யும் அணுகும் ஒரு தளமாக, சேவை தளமாக உருவாகிவிட்டது. சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம், ஜாமியா, MKAC போன்ற பல அமைப்புகள் நமக்கு ஒரு பார்ட்னர்ஸா உருவாயிட்டாங்க. அதனால சிங்கப்பூர்ல இன்னும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, நம்ம தமிழ் முஸ்லிம்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு பாதை அமைக்கிறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் உதவியா இருக்கு. அதனால நாங்க இப்ப அடுத்த கட்டம் சிந்திக்கிறோம், மக்கள்கிட்ட எந்த விதமான நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அடிப்படையா 6 பேனல்ஸ் உருவாக்கியிருக்கோம். எப்படின்னா, மக்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனைகள் லீகல், எஜுகேஷனல், ஃபைனான்சியல், மெடிக்கல், சோஷியல், மெட்ரிமோனியல். இந்த 6 விஷயங்களுக்கு 6 பேனல்ஸ் அமைச்சிருக்கோம். இது மூலமா மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அவர் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள், அதை எப்படி அட்ரஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு வடிகால, ஒரு கைடன்ஸா இருக்க முடியுங்கிறதுக்காக இந்த 6 கமிட்டிஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன, ஒவ்வொரு பேனல்லையும் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க, அதாவது லீகல்னா லாயர்ஸ் இருப்பாங்க, எஜுகேஷன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, மெடிக்கல்னா லாயர்ஸ், டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேனல்லையும் 4 பேர் இருப்பாங்க. இவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு டாக் கொடுப்பாங்க, அவங்களோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவாங்க, வழிகாட்டுதல் கொடுப்பாங்க பிஸ்மி மூலமா. இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். இது இதை மேலும் விரிவுபடுத்தி இன்னும் சிறப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்ம சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் ஒரு தளமா பிஸ்மி உருவாகும் அப்படின்னு நம்புறோம், இன்ஷா அல்லாஹ். முக்கியமா மூயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் சமய மன்றம் நம்ம நெருங்கின ஒரு பார்ட்னர்ஷிப்ல நம்மளோட இருக்காங்க. அதனால பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்திய முஸ்லிம்கள்ட்ட விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா அது பிஸ்மி மூலமா தான் முடியும் அப்படிங்கறத உறுதியா நம்புற அளவுக்கு அவங்களோட கமிட்மெண்ட் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி. இது போன்ற பல விஷயங்கள் நடந்து வந்திருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் சிங்கப்பூருக்கு வசிக்கின்ற
பங்களாதேஷில் இருந்து வேலை செய்கின்ற ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சி ஒண்ணு நான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 6 மாசமா அந்த நிகழ்ச்சி போணுச்சு. வாரம் அந்த நிகழ்ச்சி வெளியூர்ல இருந்து அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து நல்லபடியா சிங்கப்பூர்ல வாழ்றதுக்கும் வேலை செய்து பணி செய்து அவங்க குடும்பத்தையும் அங்க இருக்கிறவங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறதுக்கான ஒரு 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 வடிகால் மாதிரி நம்ம வந்து ஒரு அட்வைசரி சர்வீஸ் மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை வந்து மூவிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது வந்து மூவிஸ் ஸ்பான்சர் பை மூவிஸ், ஃபண்டட் பை MOM. சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சு இதை வந்து அதுக்கான நிதியை கொடுத்து அரசாங்கத்தின் முயற்சியாகவே நாங்கள் இதை பயணித்து நாங்கள் சேவையை செய்தோம். 6 மாதங்களுக்கு இந்த நிகழ்ச்சி போனது. இது போன்ற பல விஷயங்கள் மைல்கல்கள் கடந்து வந்திருக்கின்றோம். வருங்காலத்தில் இது மேலும் வலுப்பெறும், விரிவடையும். அதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தவிர பிஸ்மியோட சேவை வந்து தமிழ்ல மட்டுமே நின்றாம மற்ற மொழிகளுக்கும் போகணும். அதாவது நம்ம வந்து ஒரு சாப்பாடு உருவாக்கி இந்த ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெரியுது அப்படிங்கும்போது சிறப்பான ஒரு ஃபார்முலாவா இருக்கும்போது இதை மற்ற மக்களுக்கும் போய் சேரணும், மற்ற சமூகங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அடுத்த கட்ட முயற்சியை நாங்க எடுத்துட்டு வரோம். பிஸ்மியோடைய அடுத்த பயணம் பிஸ்மி மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள வாழ் முஸ்லிம்களுக்கு என்ன பண்றோமோ அதே இது மலையாளத்துல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த வருடமே இன்ஷா அல்லாஹ் பிஸ்மி மலையாளம் அறிமுகப்படுத்தப்படும். அடுத்தடுத்து மற்ற இந்திய மொழிகளும் சேர்த்துக் கொள்ளப்படும். உருது, ஹிந்தி போன்ற மொழிகளும் சேர்த்துக் கொள்ள இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளர பிஸ்மி மலையாளம் அறிமுகப்படுத்தப்படும். சாஃப்ட் லான்ச் வந்து சிங்கப்பூர்லயும், அபிஷியல் லான்ச் வந்து துபாயிலையும் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ண முகின்றோம். மலையாளி கம்யூனிட்டி வந்து கேரளாவில் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி துபாயில ரொம்ப அதிகமா இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. அவங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுக்காக நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தவிர வருங்காலத்துல மற்ற மொழிகளில் பிஸ்மியில் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே மற்ற மொழிகள் பிரெஞ்சு, ஜப்பனீஸ், கொரியன், இந்த 3 நாடுகளும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 3 மொழிகள்லயுமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட நாடுகள்ல நல்ல வளர்ச்சி இஸ்லாம் கண்டு வருது. பிரான்ஸ், ஜப்பான், கொரியா 3லயுமே இஸ்லாம் வந்து நல்ல வளர்ச்சி கண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்க வந்து நம்ம பிஸ்மியை வந்து அறிமுகப்படுத்தப்படும் போது மக்களுக்குமே இது ஒரு தூண்டுதலாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும்ங்கிறதுனால சில பேர்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது வருங்காலத்துல பிரான்ஸ்லயும், ஜப்பான்லயும், கொரியாலையும் பிஸ்மி தமிழ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்கவுங்க மொழிகள்ல இந்த பிஸ்மியோட சேவை போய் சேரும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. நீங்க சொல்லும்போது பிஸ்மியுடைய 5ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் சிங்கப்பூர்ல சுல்தான் பள்ளியாசல் நடந்தப்ப பல தொண்டூழிய நிறுவனங்களோடு, அமைப்புகளோடு, ஜாமியா, மூயிஸ், சிண்டா, ஸ்ரீ நாராயண மிஷன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் முஸ்லீம், இப்போ ஃபெடரேஷன் ஆஃப் சிங்கப்பூர் இந்தியன் முஸ்லீம்ஸ், இப்படி பல அமைப்புகளோடு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று MOU சைன் பண்ணி அஃபீஷியலா ஒரு நிகழ்வு நடந்து அது பிஸ்மியுடைய அடுத்த கட்ட திட்டங்களுக்காக, அடுத்த கட்ட பயணத்திற்காக ஒரு அடிக்கல் செய்தது என்னுடைய நினைவிற்கு வருகிறது. அரிய பெரிய பணிகளை எல்லாம் சுமந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கும், பிஸ்மி வானொலியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும், ஊழியர்களுக்கும், உறவுகளுக்கும், குறிப்பாக நேயர்கள் இல்லை என்றால் இந்த வெற்றியை நாம் அடைந்திருக்க முடியாது. உலகெங்கும் சுமார் 96 நாடுகளிலிருந்து 6 லட்சத்திற்கு மேற்பட்ட நேயர்கள் தங்களுடைய செவிகளை, இதயத்தை, தன்னுடைய நேரத்தை பிஸ்மிக்கு வழங்கி, பிஸ்மி இந்த அளவிற்கு 7 ஆண்டுகளிலே இவ்வளவு பெரிய உயரத்தை அடைவதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த தியாக திருநாளின் பிஸ்மி வானொலியின் சார்பாக, அந்த நிர்வாகத்தின் சார்பாக, அன்பு சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர்களுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த இந்த நன்றியினை தெரிவித்து, ஈத் முபாரக், ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே சொல்லி, நல்ல கருத்துக்களை எந்தவிதமான ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக, எளிமையாக, வெளிப்படையாக, நல்ல நோக்கத்தோடு நம்மோடு பகிர்ந்து கொண்ட சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் துவாக்களையும் சமர்ப்பித்து விடைபெறுகிறோம். நல்லதொரு நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்யூ ஜாஃபர், ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களது நேரம் பாராம உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல பிஸ்மியை இணைத்து
இவ்வளவு நேரம் செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி காதரனன். அல்லாஹ் தாலா கிருபை செய்வோம். நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம். அல்லாஹ் தாலா நமக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வெற்றியை தந்து நம் அனைவரையும் அல்லாஹ் ஆமீன். ஆமீன் ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நீங்கள் கேட்டது பிஸ்மியின் ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி பிஸ்மியின் பயணம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம்.